புகை பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு தி ஹெல்த். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுகானுபவத்தை தரலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஹீரோவோட 16வது கல்யாணத்தோட பேச்சுலர் பார்ட்டி. இன்டர்கட்ல ஹீரோயினோட 22வது கல்யாணத்தோட பேச்சுலர் பார்ட்டி. உங்களுக்கு ரொம்ப கூனி அதிகமா இருக்கு சுவாமி. கூனின்னா என்ன சுவாமி? அத நான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில 60வது பக்கத்துல இருக்கு, போய் தெரிஞ்சுக்க நான் சொல்ல முடியும். மாமி என்கிட்ட வந்து ஒரு புடவை அப்படின்னா, இப்ப வரைக்கும் தொலைக்கி ரேக தெரிஞ்சதுதான் மிச்சம். நானும் நல்லா பண்ணுவாளே, அவ அதுலதானே ஸ்பெஷலிஸ்ட்னு அனுப்பி வச்சு. ஏன்னா அதை சிரமம்னு சொல்ல முடியாது, அதை கேட்கிறப்ப கரும மாதிரி இருக்கு. கை விடுறது ஈஸி, ஆனா கை மாத்தி விடுறது ரொம்ப கஷ்டம். வாண்டுங்களை பத்தி தான் நமக்கு தெரியுமே. வேணான்னு சொல்றதான் வாண்டடா போய் வழியே செய்யும். பாட்டில் இது கேட்டுட்டு நான் ஆடி போயிட்டேன். நியாயமா நீ ஓடி போயிருக்கணும், ஆடி போயிருக்கிறேடா அப்படின்னு கேட்டார். இப்பவே அந்த பக்கம் போகலாம்னு கதையவே மாத்துறான். நான் பதறி போய் சாரிய சொல்லிட்டு ஸ்டோரிய கண்டினியூ பண்ண சொன்னேன். வேற வழி, சந்தாவை கட்டிட்டு சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். கோடம்பாக்கத்துல ரொம்ப வருஷமா கோ டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த என்னோட பக்ஸ் ஒரு நல்ல ஆபரேட்டர் தான் வேணும், வரையலான்னு கேட்க. டேடியோட டயக்ராம்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஓவர் டைம் பார்க்கும் போதும் ஒன்ஸ் மோர் போகலாமா, காலம்பர 4 மணி வரைக்கும் நாதஸ்வரம் வாசிச்சுட்டு நல்லா தூங்கிட்டான். உனக்கு என்ன வேணும்னாலும் எனக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். என்னடா படம் ஆரம்பிச்ச உடனே ஒரு 10க்கு 10 சைஸ் அறைய காட்டுறானேன்னு பாக்குறேடா. இந்த அறைக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மக்களை ஏமாத்துறதுக்கு கொடுத்தது. இதுல என்ன சுவாமி புதுசு? இதுல புதுசு என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் தேர்தலை ஜெயிச்சா கொடுத்தா. இப்ப தேர்தலை ஜெயிக்கிறதுக்காகவே ஆளுங்கட்சி ஒரு பொருளை கொடுத்திருக்கான். பெண்களுக்காக இலவச அழகு சாதன பொருட்கள். இந்த பைக்கும் நம்ம கதைக்கும் என்ன சம்பந்தம் சாமி? சம்பந்தம் இருக்குடா அம்பி. இந்த பையில ஒரு படுபாவி பாம்ப வச்சுட்டான். யாரு சுவாமி அது? அது வேற யாரும் இல்ல, சாமுக கட்சியுடைய தலைவர் தான். வணக்கம் தலைவரே. என்ன இடி? இளைய நிலாவே, இளைய தென்றலே, இளைய ஞாயிறே, இளைய முரசே, இளைய நதியே, இளைஞர்களின் மதியே, எதிரிகளின் சதியை வெல்ல வந்த விதியே. மோல உட்காரியா? இந்த அடுக்குமொழியில பேசுறது நிறுத்தியா? அடுக்குமொழியில பேசி ஆட்சி பிடிச்சதெல்லாம் அந்த காலையா. தோனி பீரியட் முடிஞ்சு கோலி பீரியட்ல இருக்கும். கிரிக்கெட்ல மட்டும் இல்ல, அரசியல்ல கூட அதிரடி தான் ஒர்க் அவுட் ஆகும். புரியுதா? அதிரடி அரசியலுக்கு நீங்க தானே வருங்காலமே. அடுத்த சிஎம்ஏ நீங்க தானே தலைவரே. உன் வாக்கு பலிக்கணும்னா, நீ சொன்ன மாதிரியே நாளை சிஎம் ஆகணும்னா, இன்னைக்கு நடக்க போற பிரச்சார மீட்டிங்ல சத்தம் வரணும். அப்படின்னா ஒரு 8 ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ரா சொல்லிடுவா தலைவரே. 8 வேணும் தலைவரே, 16 ஸ்பீக்கர் சொல்லுங்க. சூப்பர் தலைவரே. சவுண்டுக்கு பிறந்தவன நான் சொன்னது அந்த சத்தத்தை இல்ல, பாம் சத்தம். ஆமா, பாம் சத்தம் அதிரணும். அதுல குறைஞ்சது 1000 பேர் தலையாவது செதறணும். அதனால எலெக்ஷன் 2 மாசம் தள்ளி போகணும்.
அந்த 2 மாசத்துல ஒட்டுமொத்த மீடியாவே நமக்காக பிரச்சாரம் பண்ணணும். சிம்பத்தில, ஓட்டிங் மிஷின்ல, எலெக்ஷன் அன்னைக்கு நம்ம சின்னத்துல ஓட்டா குவியணும். அப்படி மட்டும் குவிஞ்சிட்டா என் தங்க இடி அடுத்த சிஎம் நான் தாண்டி என் செல்லம். சத்தம் நம்ம வரதுக்கு முன்னாடியா போனதுக்கு அப்புறமா? நம்ம இருக்கும் போதே. அப்படின்னா ஆட்சி செய்ய நம்ம இருக்க மாட்டோமே. நாம இருக்கும் போதாயா? ஆனா நமக்கு இது ஆகாதே. புரியல இல்ல? உனக்கு புரியல என்ன? என் திட்டம் ஒர்க் அவுட் ஆயிடும்னு அர்த்தம். இப்ப நான் என்னதான் பண்ணணும் வருங்காலமே? சத்தம் வைக்கிறவனை ரெடி பண்ணணும். ஆளு புதுசா இருக்கணும், புத்திசாலியா இருக்கணும். முக்கியமா நம்ம 2 பேரை தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படின்னா சத்தம் வைக்கிறவங்க எப்படி தெரியும்? அப்பப்ப என்ன சிறுமுல வேலை பாக்குறியா? சரி 3 பேர் வச்சுக்க. சரி சத்தம் இருக்கா இல்ல அதையும் நான் தான் ரெடி பண்ணுமா? என்ன தலைவர் இது? இதுதான் நீ கேட்ட சத்தம். நாம் ஆட்சியை பிடிப்பதற்கான திட்டம். என்ன தலைவரே, பாம்பு நம்ம பாம்பு, மீட்டிங் நம்ம மீட்டிங், பேக் மட்டும் ஆளுக்கு வச்சு கறந்ததா? போனா முட்டா பையன் மருமோனே. அவங்க கட்சி பேக்ல வச்சாதான்டா அவங்களே பாம்பு வச்சதா கணக்கு வரும். அப்ப அவங்க கட்சியிலே ஆளை செட் பண்ணிடுவா? ஓத்தால அப்படி. அதுவே கால் உடைஞ்சு ஆஸ்பத்திரியில அவுட்ரா கொடுக்குற. இங்க பார், நம்ம கட்சிக்காரன் வரக்கூடாது, அடுத்த கட்சிக்காரனை கூட்டு வரக்கூடாது. புதுசா ஒரு ஆளப்படி. புதுசா ஒரு 1 hour டைம் கொடுத்து தலைவரே. சூப்பர் ஆளை பிடிச்சு வர. நீங்களே மெர்சலாயிருவீங்க. முதல்ல ஆளை பிடிச்சு வந்து காட்டுறா, அதுக்கப்புறம் பில்டப் பண்ணலாம். ஏன்பா பைக்கங்கப்பா? ஓ மணி 9. அப்ப தெரிக்கிற டைம் ஆச்சே. எப்பா பல்ல காட்டினது போதும் திரும்ப. எத்தனை குடமா? 3 குடம். 3 ரூபா கொடு. அவகிட்ட மட்டும் பல்ல இழிச்சிட்டு 2000 ரூபா கேக்குற, என்கிட்ட மட்டும் 3 ரூபா கேக்குற. இது என்ன நியாயம்? ஜிமிக்கி போட்டவங்க தள்ளுபடி கொடுக்கறது இல்ல. 3 ரூபா பல்ல காட்டுறவங்களுக்கு எல்லாம் டிஸ்கவுண்டா? ஆமா, உன் பஞ்சாயத்து ஓவரா இருக்கு. ஸ்பைக் என்னன்னு கேளுப்பா. ஐயா அவர் வந்து என்ன பண்ணுவாரு பாரு என்ன பண்றாருன்னு. இந்தமா சப்பி சப்பி சாப்பிடு. யோ ஸ்பைக்கி, 50 கால் சாக்லேட் கொடுத்துட்டு என்னை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? உண்மையா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தண்ணி அடிக்க வந்து தண்ணி தான் அடிக்கணும். பொம்பளைக்கு என்ன பேச்சு? பஞ்சாயத்து பொண்ணா அசிங்கமா பொம்பளை அடி வாங்கிக்கிற. தங்கள் படம் பாத்தியா? அதுல இப்படிதான் பொம்பளைக்கு பார்த்து பல்லடி பண்ணி ஆளை மட்டும் பைசா அதிகமா வாங்குறியா? எலும்ப உடைச்சு கையில கொடுத்துருவேன். ஒத்திரி அடியா. யோ ஸ்பைக்கு, அண்ணா என்ன அவன் ஒரு பெரிய மூலக்காரன் நினைச்சு உனக்கு ஒரு வேலை கொடுக்கணும் வந்தா? நீ என்னடா இங்க பொம்பளைக்கு தண்ணி அடிச்சு கொடுத்துட்டு அசிங்கமா 50 பைசாக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? அது சும்மா விளையாட்டுக்கு. நான் அது வந்து நான் நம்மரிக்காவது பைசா ஒண்ணு இல்ல, அதான் தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். மானத்தை வாங்குற சனி. சரி அதை விடு, ஒரு வேலை இருக்கு, அதை ஒழுங்கா பண்ணணும். நீட்டா ரெடி ஆயிட்டு நம்ம இடத்துக்கு வந்துருங்க. நாங்க வெயிட் பண்றேன். சரி சரி, இப்போதைக்கு இதை வச்சுங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். சூப்பரா ரெடி ஆகி பக்கா வந்துடுறோம். வந்து சேருங்க. அடிச்சு அனுப்பிச்சு கொலையா பஜாரி. என்னடா திடீர்னு கரடி பொம்மையை காட்டுறாளேன்னு பாக்குறேளா? ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் டைரக்டர் சொன்னார். கரடி பொம்மையில ஆரம்பிக்கலாமேன்னு சொன்னேன். துளி கூட யோசிக்கல, உடனே வச்சிட்டார். இவதான் ரம்யா. பேருக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு ரம்யமா இருக்கா பாருங்க. இவ்ளோ ஹாப்பியா இருக்கா? லவ் எதுவும் செட் ஆயிருச்சா சுவாமி? இல்லடா அம்பி, இந்த காலத்துல லவ் செட் ஆனாலாம் பொண்ணுங்க ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. செட் ஆன லவ்வரை கழட்டி விட்டாதான் இவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க. அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். என்னோட நம்ம வெறுப்பேற்றானோ? ஹலோ டே கதிர். டேயா? ஆமாண்டா,
சரி சொல்லுடி. என்னது டியா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நானும் ஹரியும் நேத்து நைட்டு பிரேக்கப் பண்ணிட்டோம். ஹலோ ஹலோ ஹலோ. நைட் அவன் கால் பண்ணா நான் அட்டெண்ட் பண்ணல. இப்ப நான் கால் பண்ணா அவன் போன் அட்டெண்ட் பண்ணல. நைஸ் கேம். மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல. ஏதாவது என்ன பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு அவன் உயிரை விட்டுற போறான். அவன் Facebook வாட்ஸ்அப்லாம் செக் பண்ண வேண்டியதானே? அதான் பிரேக்கப் ஆன உடனே பிளாக் பண்ணியாச்சு. அப்புறம் எப்படி பார்க்க முடியும்? இத மட்டும் தெளிவா பண்ணுங்கடி. அவன் லூஸ் தனமா ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு நான் அவனுக்கு தந்த கிஃப்ட்ஸ், ட்ரெஸ், நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வரணும். நானும் அவன் கொடுத்த ட்ரெஸ், கிஃப்ட்ஸ், டெடி பேர் எல்லாம் எடுத்துட்டு அங்க வந்துடுறேன். அப்ப அவன் கூட சினிமா பார்த்தது அவன் காசுல வாங்கி தந்ததெல்லாம் பாய். அதானே உங்க மேட்டர் சொல்லி முடிச்சோனே கட் பண்றீங்களே. நம்மால சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் பேட் இல்லையே. நம்ம போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். ஒருவேளை உண்மையிலேயே சூசைட் பண்ணிட்டானா? போன் பண்ணியாச்சா இல்லையா? பண்ணிட்டேன். ஆனா வீட்டுல இல்லாம. சரி போன் இருக்கு. எவ்வளவு பரபரப்பா இருக்கானுங்க. பாடையெல்லாம் வேற விட்டுட்டானுங்க. அதுக்குள்ள சொந்தக்காரன் எல்லாம் வந்தாங்க. ரூம்ல ஏசி வேலை செய்யல. குளுகுலுன்னு இருக்கனால இதுல வந்து படுத்துட்டேன். அப்ப குளிர்காலத்துல சுடுகாட்டுல போய் படுத்துட்டியா? ஆளைய மூஞ்சி பாடுறாங்க. காலையிலே இப்படி கண்டபடி திட்டு வாங்குறானே. இவன் பேரு ஹரி. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. A to Z ஃபியூனரல் சர்வீஸ்னு ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு மத்தவங்களோட சாவுல இவன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். நானா போன் பண்ணாலா கிஃப்ட் போட்டோ எல்லாம் திருப்பி தர சொல்லி? அதான் தெரியுது இல்ல. போய் ரெடி ஆயிட்டு வாப்போ. இதுல இவனுங்க வேற எழவு முடிஞ்சுங்க. டே வருதா போயில் மண்டியா? அங்க வா. யாரா அதை கட்டினது? அண்ணன் தானா? நைட்டு ஃபுல்லால தொங்கின போட்டோ எடுக்க சொல்லி அவன் உயிரை வாங்கிட்டான்னா. சரி அங்க 2 பேரும் ஒப்பாரி வச்சிருந்தாங்களே அவனுங்க யாரு? அந்த பாட்டியோட அப்பா இறந்துட்டாப்லண்ணா. ஃப்ரீசர் பாக்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தாங்க. நம்ம அண்ணன் தான் அதுலயே தூங்கிறாரு. வெளியே அனுப்பவே முடியலண்ணா. வாசல் 2 பேர் பரபரப்பா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அவனுங்க யாரா? நம்ம கம்பெனியோட 100வது ஊர்வலம்ல கானா கச்சேரி சொல்லிருந்தேன். ஒருத்தம் கூட வரவே இல்ல. அதெல்லாம் செம்ம டென்ஷனா வெயிட் பண்ணுறாங்க. ஏய் நீ போய் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் ஒப்பாரி வைக்கணும் அனுப்பிச்சு விடு. நீ அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் கொடுத்துறா. இவனுங்களை கூட வச்சுட்டு எலோ பிசினஸ் கூட பண்ண முடியாது போல. என்னடா காலையில தூக்கு போட்டு விளையாடி இருக்க போல? அதெல்லாம் சும்மா மச்சி. அவளை பயமுடுத்தான் போட்டோ எடுத்தேன். சரி எடுத்த போட்டோ அவளுக்கு அனுப்பிச்சு விட்டியா? இல்ல மச்சி, நைட் பூரா யோசிச்சேன். இவளை பிரேக்கப் பண்றதா சரின்னு தோணுச்சு. ஆனா அவளை இப்படியே போய் பார்க்க கூடாதுடா. பின்ன ஃபுல் போதல போய் பார்க்கணும். இப்ப போய் சரக்கடிக்கு போறியா? நேரா 100வது சாவுக்கு போறோம். ஏரியாவே எகுற மாதிரி தார் மாதிரி செலிப்ரேட் பண்றோம். இன்னமும் 100வது கல்யாணத்தை நடத்தி வைக்க போற மாதிரி பேசுற. எடுக்கிறது டெத்து, இதுக்கு எதுக்கு கெத்து? ஏன்டா சாவுக்கான சவுடால சொல்றேன்? அடுத்தவங்க சாவுலதான் என்னோட வாழ்வே. நல்ல வாழ்வு. நீ வந்தனா உனக்கும் சாருக்கு. மச்சி நானும் வரேன்டா. ஆனா ஆபீஸ் போணுமே. அப்ப நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆபீஸா? சரக்கு தானே. அப்ப வா. இந்த ஆந்த மூஞ்சனை வேற சமாளிக்கணுமே. சமாளிப்போம். ஹலோ சார். என்ன லீவா? லீவ் இல்ல சார், ஒரு நாள் ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்லலாம் தான். அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா அத்தன் இப்படி உங்க வீட்டுல ஒன்ன தவிர எல்லாருமே 2 டைம்ஸ் செத்துட்டாங்கன்னு லீவ் எடுத்தாச்சு. இப்போ என்ன சொல்ல போற? ஃப்ரெண்டோட லவ் ஃபெயிலியர் ஆகி பிரேக்கப் பண்ண போறான். அதான் கூட போலன்னு. இதுவும் உண்மையான தெரியல. பட் காரணம் புதுசா இருக்கு. ஒரு கண்டிஷன். நீ எங்க வெளியே போனாலும் மறக்காம நம்ம கம்பெனி யூனிஃபார்மோட தான் போகணும். ஓகே? அது ஓகே சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீ கடையில் என்ன ஸ்பெஷலு? தம்பி நம்ம கடையில என்னைக்குமே எல்லாமே ஸ்பெஷல் தான். என்னண்ணே
பாக்குறதுக்கு மண்டை மனோகரமா இருக்கீங்க, கொஞ்சம் ஜாலியா பேசலாம்னு பார்த்தா கல்லால இருக்கால இப்படி நல்லா பேசக்கூடாதுனே. அது சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. 5 செட் இட்லி பார்சல் கட்டுங்க. ஏய் 5 செட் இட்லி கொண்டாடா. சரிண்ணா. தம்பி ஒரு 90 ரூபா கொடுங்க. 90 ரூபாயா? என்ன இப்படி பாக்குறா? நல்லா உத்து பாருங்கண்ணே, கள்ள நோட்டு. விளையாட்டு பிள்ளையா இருக்கேன்னு எந்த முகம் எந்த நோட்டை கொடுக்குன்னு எனக்கு தெரியாதா? இந்த வடைக்கு சேர்த்து 10 ரூபா எடுத்துங்க, ரவுண்டா 100 ரூபா, மிச்சம் 1900 ரூபா கொடுங்க. ஏய் பார்சல் ரெடியா? கண்டாருங்களே தம்பி, நீங்க அடிக்கடி நம்ம கடை பக்கம் வரணும். கண்டிப்பா வருவேண்ணே. ஐயா நீங்க நல்லா இருக்கணையா. உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா எங்க மாதிரி ஆளுகளுக்கு பட்னியே இல்லையா. ரொம்ப நன்றியா. இவன மாதிரி 4 பேரா? ஊரு விளங்குன மாதிரி தான். என்ன சுவாமி 4 பேருக்கு டிஃபன் வாங்கி கொடுக்குற நல்லவன போய் என்னஜோ நல்லவனா? அண்ணே ஒரு 2000 ரூபாய்க்கு சேஞ்ச் உண்ண. 2000 ரூபாய்க்கு சொல்றியா? என்னப்பா கள்ள நோட்டு கொடுக்குற? என்னண்ணே சொல்றீங்க? இப்பதானே ஏடிஎம்ல எடுத்துட்டு வரேன். நீ எந்த ஏடிஎம்ல எடுத்தியோ அந்த பேங்க்லயே போய் கொடு. போ. நான் பார்த்தா ஏடிஎம் எடுத்தேனா தெரியலையே. ஏடிஎம்ல எப்படி முடிக்கிறான்? ஆளுங்க முடியும். போறான் பாரு. அப்படியே போயிரு. ஏன் நம்மள பார்த்து பயப்படுறான்? என்னதோ பண்றாதண்ணா, பாத்து கவனிச்சுக்கலாம். எவ்வளவு பணம் வச்சிருக்க? அதெல்லாம் ஏன் கேக்குற? எல்லாம் காரணமா தான்டா கேக்குறேன். சொல்லு எவ்வளவு வச்சிருக்க? அப்படிலாம் எதுவும் கிடையாது. டேய் முட்டாள், தப்பு பண்ற மாட்டது இல்ல, தப்பா பண்றது தான்டா மாட்டீங்கிறான். உன் மூஞ்சியை பார்த்தாவே தெரியுது நீ உலக மகா ஃப்ராடுன்னு. நானும் உன் கூட சேர்ந்துடலான்னு தான் கேக்குறேன். எவ்வளவு பணம் வச்சிருக்க? நிறைய இருக்குண்ணா. என் கூட வா, எப்படி கள்ள நோட்டை மாத்துறதுன்னு பாத்துக்க. ஆனா என் கமிஷனை மட்டும் கரெக்டா கொடுத்துடணும். ஓகேவா? ஓகேண்ணா. வா, இங்கேயே வெயிட் பண்ணு. எப்படி மாத்துறங்கிறத மட்டும் பாருங்க. தேங்க்யூ. நம்மகிட்ட அட்ரஸ் ப்ரூஃபே கிடையாது. எங்க இருக்கு கார்டு? புரோக்கர் பொன்னுசாமி, ஓல்டு நம்பர் 80, வளசரவாக்கம். ஃப்ராடுங்களா ஒரு கார்டு. இதுக்கு பின் நம்பரா? 9841356187. பிரதர் வாங்க, நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே. கார்டு இருக்கு. காசு இருக்கு. அப்புறம் நானும் கார்டு போட்டேன். ஃபுல் 2000 rupees நோட்டா வந்துருச்சு. உங்களுக்கு பாருங்க எவ்வளவு 500 ரூபாய் நோட்டு. வெரி லக்கி ஃபுல்லா பிரதர் நீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 2000 சேஞ்ச் கிடைக்குமா? தேங்க்யூ ப்ரோ. பிரதர் தப்பா எடுத்துக்கலன்னா எல்லா 500 ரூபாய் நோட்டையும் நானே வாங்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு சில்லறை தேவைப்படுது. நான் உங்களுக்கு 2000 கொடுத்தேன். ஓகே ஃபைன் கொடுங்க. மொத்தம் 6000 rupees இருக்கு. ஓகே இதுல 6000க்கு 500. தேங்க்ஸ் பிரதர். ஓகே பிரதர் ரெசிப்ட் எடுத்தீங்க? தேங்க்ஸ். எப்படி ஒரே ஷாட் 6000 ரூபாய்க்கு சில்லறைய மாத்திட்டேன். இதுக்கெல்லாம் டெக்னிக்கல் மைண்ட் வேணும்டா. நீ சூப்பரியா. உனக்கு கமிஷன்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா ப்ரமோஷன் தான். வா பாஸ் கிட்ட போலாம். யாரு இந்த சமையல் மந்திரத்துல வர்ற மாதிரி இருக்கா? எங்க இந்த பொண்ணை காணோம்? சார் ரவி. வாங்க உட்காருங்க. நீ போப்பா. தேங்க்யூ பாஸ். பாஸ் இல்ல, கேஷ். கேஷா? எஸ், ஐ எம் கேஷ். எல்லாரோட தேவையும் கேஷ் தானே, அதான் என் பேரை கேஷ்னே வச்சுட்டேன். பெரிய பில்லா சொல்லாக்கியா இருப்பான் போலயே. ரவி, உங்களை பத்தியும் உங்க திறமையை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நம்ம பஜனையை பத்தி சொல்ல வரானோ? எப்படி தெரியும் யோசிக்கிறீங்க? நீங்க ஏடிஎம்ல கேஷ் சேஞ்ச் பண்ணும்போதே எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஏடிஎம் இந்த ஃபீல்டுக்கு ஃபிட்டான ஆளே நீங்க தான். சோ யுவர் அப்பாயின்மெண்ட். தேங்க்யூ சார். இதுல 2 லட்சம் ரூபா கள்ள நோட்டு இருக்கு. இப்போ அதுல 100 நோட்டு இருக்கு. ஒரு நோட்டுக்கு 100 ரூபா செலவு பண்ணலாம்.
பேலன்ஸ் 1900 ரூபாய் நல்ல நோட்டா நமக்கு வரணும். வந்தா அதுல 10% உங்களுக்கு தான். சோ யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். சீக்கிரம் வாங்க. ஓகே சார். கடைசி 2000 ரூபாயும் மாத்தியாச்சு. இனிமே தான்டா என் லைஃப் ஸ்டார்ட்டே ஆக போகுது. அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம ட்ரெஸ் சூப்பரா இல்ல. ஒரு காலத்துல மாசா இருந்தே நீ இப்ப தமாசா ஆயிட்ட. உன்னை பார்த்து தெரிச்சுட்டு இருந்தாலும் இப்ப சிரிச்சுட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் வாய். ஒண்ணுமே இல்லாம இருந்த நமக்கு தான் பெருசா ஒரு வேலை கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு வாயை வச்சுக்கிட்ட எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தலைவரே நான் சொன்னேன்ல உனக்குதான். இந்த பக்கம் வந்துட்டு இருக்கவன் ஏற்கனவே பாம்பு அடிச்சு செதறன மாதிரி வர்றான். அந்த பக்கம் வர்றவன் பார்பர் ஷாப்ல கொட்டி கிடந்த முடி எடுத்து ஓட்டிட்டு வந்த மாதிரி வர்றான். ஆளே வேற மாதிரி இருக்கானுங்களே. ஆளு மட்டும் வேற மாதிரி இல்ல, அவங்க அப்ரோச்சே வேற மாதிரி. அதெல்லாம் சரி, வைக்க போறது ஒரு பாம்பு, இருக்கே 2 பேர் வரானுங்க. பைக்கு மூலக்காரன், குமார் வேலைக்காரன், இவங்க 2 பேரும் ஒரு ஆபரேஷன்ல இறங்கிட்டாங்கன்னா அது சக்சஸ் தான். அப்போ நம்ம 4 பேரை தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற இது லாஜிக். அதை 40 பேர் ஆக்காம பாத்துக்க. வணக்கம். 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 உங்களை பத்தி இடி ரொம்ப தெளிவா சொன்னான். உங்க பாஸ்ட பத்தி எனக்கு முக்கியம் இல்ல, வைக்க போற பிளாஸ்ட பத்தி தான் எனக்கு முக்கியம். புரிஞ்சிருச்சா? சொதப்பிடக்கூடாது, அதனால நான் சொல்றத தெளிவா கேளு. இதுவும் புரிஞ்சிருச்சா? இது ஆட்டோமேட்டிக் செல்ஃப் டைமர் பாம். இதுக்கு டொக் டொக் போடல. கவனமா கேட்டுக்குங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இந்த பாம் வெடிக்கும். நான் ஸ்டேஜுக்கு மேல இருப்பேன். சரியா 4:40க்கு ஸ்டேஜுக்கு கீழே இந்த பாம்பை நீங்க பிக்ஸ் பண்ணிடணும். மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு பிரச்சாரத்தோட கடைசி நாளுங்கிறதுனால போலீஸோட கரும்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால போலீஸ்ல இருந்து தெரியாம தப்பிச்சு இந்த பாம்பை கரெக்டா பிக்ஸ் பண்ணணும். ஓகே? முக்கியமான 2 ஒயர் இந்த பாம்புல இருக்கு. ஒன்னு ரெட், இன்னொன்னு கிரீன். லூசு பையன், எல்லாம் கருப்பா தானே இருக்கு. இந்த பாம்புல பிக்ஸ் பண்ணிருக்க ரெட் ஒயரை நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா பாம்பு டம்மி ஆயிடும். உங்க பிளான்ல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா இந்த ரெட் ஒயரை கட் பண்ணிட்டு பாம்பை தூக்கி குப்பை தொட்டில போட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கணும். ஆனா இந்த கிரீன் ஒயரை எக்காரணத்தை கூட நீங்க டச் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க டச் பண்ணீங்க பாம்பு வெடிச்சிடும். அப்புறம் உங்களை புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ ஒரு துண்டு கூட மிச்சம் இருக்காது சொல்லிட்டேன். அதுல 10 இருக்கு. வேலையை முடிச்சு மீதியை வாங்கிக்க. ஏய், பாம்பு எடுத்துட்டு கிளம்பு. பாய் பாய் பாய். எங்க வாய் திறந்தேன்னு பயந்துட்டேன். கலக்கிட்டேயா? அதுவும் பண்ண பாரு தலை ஸ்டைல் சூப்பர். ஸ்பைக்கு, இப்ப நம்ம பாம்பு வைக்க போறோம். என்னாலும் நடக்கலாம். போலீஸ் மாட்டலாம், இல்ல இந்த பாம்பு அடிச்சு நாமளும் சதுரிக்கலாம். எங்க இருப்போம், என்ன ஆகும் யாருக்குமே தெரியாது. ஆனா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நான் என்ன பண்ணணும் சொல்லு குமாரு. பணத்துல கொஞ்சம் நம்ம செலவு வச்சுக்கிட்டு மீதி நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துடலாம். குமாரு, இவ்வளவு நாள் என் கூட பழகுனது இல்ல, இன்னைக்கு தான் நீ மனுஷன் மாதிரியே பேசிருக்கப்பா. இந்த பணனுடைய பங்கு இதை கொண்டு வீட்டுல கொடுத்துட்டு 1 மணி நேரத்துல அவசியம் வந்துரு. பைக்கு ஒன்னு ஒரே ஒரு தபா கட்டி பிடிச்சுக்குவா. ஐ லவ் யூ குமார். தெரியுமா, இந்த பையனுக்குள்ளேயும் என்னமோ இருந்திருக்கு பாரு. பாஸ்டருடைய மிராக்கிள் என்னங்கிறதையும் சுவாமியோட பவரை பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். சாமியா இல்ல பாஸ்டரா? நம்ம கூடி இருக்கிற இந்த இடத்துல ஒரு வந்துடுறேன். என்னடி திடீர்னு வந்திருக்க? நீ போட்டுட்டு இருக்கிற என் ஹீல்ஸ் எனக்கு இப்பவே வேணும். இப்பவே வா. ஆமா, இப்பவே வேணும். சரி, ரூம் நம்பர் 110. நீ அங்க போய் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரம் வா. ஷோர் ஷோர். நீ போ. ஓகே, பை பை. எக்ஸ்கியூஸ் மீ. ஒன் செகண்ட். இப்ப என் பொண்ணு ஹரிணி ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா, இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லைங்க, நான் பார்க்கல. இல்லையா? ஒருவேளை பார்த்தா சொல்றீங்களா? கண்டிப்பா. ஓகே. ஹரிணி, ஹரிணி. என்னங்க எப்பவும் வருங்காலம் வருங்காலம்னு தலைவர் கூடவே இருப்பீங்க, அதுவும் இன்னைக்கு கட்சி மீட்டிங் வேற, அங்க போகாம எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் அரசியல் ரகசியம். மூடிட்டு போடி. இந்தா வாடா. இளைய நிலாவே, இளைய தென்றலே, இளைய ஞாயிறே, இளைய முரசே,
இளைய நரியே, எதிரிகளின் சதியை வெல்ல வந்த விதியே. யோ இலக்கியம் எங்கயா இருக்க? தலைவரே, நான் மீட்டிங் தான் கிளம்பிட்டு இருக்கேன். எல்லாம் கரெக்டா நடக்கும். ஸ்பைக் எல்லாத்தையும் பாத்துக்குவான். நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் ஸ்டேஜ்ல இருப்பேன். டென்ஷன் ஆகாதீங்க வருகாலமே. நம்ம பிளான் பண்ணபடியே சத்தம் கேட்கும். போன வையா. நல்ல வேலை நம்ம கிட்ட இந்த வேலையை சொன்னா. வேற எவன்டையா சொல்லியிருந்தா நம்மளும் சேர்ந்துல சிதறி இருப்போம். அப்பா கடவுளே காப்பாத்துனப்பா. அம்மா எக்ஸ்கியூஸ் மீ, என் பொண்ணு ஹரிணியை காணோம். 8 வயசு, ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா. ஒன்ஸ் அகைன் என் பொண்ணு போட்டோ. இங்கதான் எங்கேயா விளையாடிட்டு இருப்பா. நான் ஸ்டாஃபுங்களை விட்டு தேட சொல்றேன். பார்த்த உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். கவலைப்படாதீங்க சார். கூட்டிட்டு போங்க. வாமா, பதட்டப்படாத, கிடைச்சிருவாமா. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. நீங்களும் காலையில இருந்து அங்க எங்கே குழந்தைய தேடி அரைஞ்சிட்டு இருக்குது நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரெசார்ட்காரங்க அவங்க பேரு கேட்டுட்டு குழந்தை மேட்டர் அப்படியே விட்டுருவாங்க. பெஸ்ட் போலீஸுக்கு கால் பண்றதுதான். எனக்கு தோன்றதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ரொம்ப தேங்க்ஸ். போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம். வா. ஹலோ சார். வாங்க ரவி. 24 ஹவர்ஸ்ல பக்காவா முடிச்சாச்சு சார். செக் பண்ணிக்க. வேல்டன் ரவி, வேட்டையை வெற்றிகரமா முடிச்சுட்டு வந்தீங்க. இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன். ரொம்ப நன்றி சார். இந்த பேக் எனக்கு எது சார்? ஆல்ரெடி எனக்கு கட்சிக்காரன் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஓபன் பண்ணி பாருங்க. இதுல 1 கோடி ரூபாய் இருக்கு. எல்லாமே கள்ள நோட்டு தான். என்ன நம்பி இவ்வளவு பெரிய அமௌண்டா? உங்க திறமை மேல இருக்கிற நம்பிக்கை. தேங்க்யூ சார். இந்த ஆட்டத்தை முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எங்க மீட் பண்ணலான்னு நான் சொல்றேன். இதான ஆபீஸ், நானே நேரடியா வந்துடுறேன். ஃபேஸ் மட்டும்தான் பர்மனன்ட், பிளேஸ் நீங்க வேற லெவல் சார். கையை கொடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க தானே பாஸ்கர் கீதா? நான் பாஸ்கர். பட் நீங்க? அமித் சார் சொன்னார், அவருக்கு இன்ட்ரோ கொடுக்க தான் நாங்க வந்திருக்கோம். என் குழந்தையை எப்ப கண்டுபிடிப்பீங்க? எங்க இன்ஸ்பெக்டர் சாரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இந்த ஏரியாவுக்கே தெரியும். அவர்கிட்ட சொல்லிட்டீங்களே, என்ன பண்றாருங்கிறது மட்டும் பாருங்க. ஒரு நிமிஷம் இதை பாருங்க. நித்யா, நித்யா, யோ நித்யா, வேட்டையா பாத்துங்க. யோ சார், ஹெல்மெட் எங்கயா? சார் கழுத்தொலி சார். சார் 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 எதுக்கு சார் சாவி அடிக்கிறீங்க? சார் சார் பணத்தை எடுக்கிறீங்க சார். சார் என்ன சார் உங்க ஏட்டு பணத்தை பிடிக்கிறத நீங்க பேப்பர் படிச்சிருக்கீங்க? என்ன சார் அநியாயமா இருக்கு? ஹெல்மெட் போடாத வந்து என் தப்பு தான் சார். அதுக்கு தான் பணத்தை பிடிக்க போயிட்டாங்க. சாவியாவது கொடுக்க சொல்லுங்க சார். கேட்டா தர மாட்டாங்க சார். என்ன சார் நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க கல்யாணம் மாப்பிள்ள ரெடி ஆயிட்டு இருக்கீங்க சார். சார் ரெடி சார். கேமரா பாருங்க தம்பி. இந்த ஹெல்மெட்டோட பில்லு. இந்த ஹெல்மெட்டுக்கு 1 இயர் வாரண்டி. உன் லைஃபுக்கே கேரண்டி. நீங்க எங்க சாரு, உங்க குழந்தை எல்லாரும் இருக்கிற போட்டோ இதே மாதிரி நாளைக்கு பேப்பர்ல வரும். இங்கே ஓட விட்டாங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? மா, உங்க பிளாட்டுக்கு வந்து நிறைய விசிட்டர்ஸ் வர்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்ப கூட 3 பேர் வந்திருக்கிறதா செக்யூரிட்டி சொல்றாரு. ஸ்டேஷன்ல டியூட்டியா பார்க்காம கிட்ட சார் விலகு பிடிச்சிட்டு இருக்கீங்க. யார் நீ? பெட்ரூம்ல என்ன பண்ற? யோ, நான் இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரியா. செக்யூரிட்டி தான் கேட்ல உட்கார வேண்டியதானே. பெட்ரூம்ல என்ன வேலை உனக்கு? செக்யூரிட்டி இல்லையா, செக்ரட்டரி. அவகிட்ட மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வாங்கலாம்னு வந்தேன். ஜலஜா என் கைய பிடிச்சு அவ இடுப்புல வச்சு எப்பவுமே நான் அவளை மெயின்டைன் பண்ற மாதிரி ஆயிடுச்சியா. ஆமா, நீ வரும்போது எதிரில ஒரு மாமி நின்று இருந்தாளா? அட சண்டால பாவி, ஒரு ஆம்பளை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறா அவ. ஆமா, அவளும் ஜலஜா முடியா? யோ, அவ என் பொண்டாட்டியா? அவ அங்கேயே நிக்கிறான், நான் உள்ள இருக்கேன். தயவு செய்து வெளியே போய் என்ன பார்த்ததா சொல்லாத. வெளியே கிளம்பியா, உனக்கு கோடி கும்பிடியா. கிளம்பியா, போயா, போ, நிக்காத. போறேன் இரியா. கையில என்னடா பையே? சார் சார் ஒண்ணுல சார். சார் பணம். போடா வெளியே. என்ன சார் எல்லா போலீஸ் மாதிரி நீங்க இருக்கீங்க? போடா வெளியே. சரி சார், ஓகே சார். 1 மணி நேரமா எங்க ஆத்துக்காரரை கூட காணும். உங்க ஆத்துக்கார காணும்னா போன் அடிச்சு கேளுங்க, இல்ல எங்கன்னா பாருங்க. இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற காத்தையும் பண்ணிட்டானா? குமார் காட்ட என்ன சொல்றது? அட பாவியா, இந்த பையனுக்குள்ளேயும் என்னமோ இருந்திருக்கு பாரு. நீ எப்படிங்க? அண்ணன் பொண்டாட்டி உனக்கு அம்மா மாதிரிப்பா. பைக்கு, நீ எங்க இங்க? தம்பி பொண்டாட்டி மக மாதிரி. இல்ல குமார், அண்ணன் பொண்டாட்டி உனக்கு அம்மா மாதிரி. தம்பி பொண்டாட்டி மக மாதிரி. தப்பா இல்லப்பா, அம்மா மாதிரிப்பா. தம்பி பொண்டாட்டி மக மாதிரி. இல்லப்பா, அம்மா மாதிரி மக மாதிரி. பாருப்பா, நான் சொன்னதை கேட்டு அவரே ஃபீல் பண்ணி அழுகுறா பாருப்பா. அவ ஏன் பொண்டாட்டி? இல்ல குமார், அம்மா மாதிரி குமார். மக மாதிரி. அம்மா மாதிரி குமார். அந்த அயன்காரனே கேட்போம். யோ வாயாங்க.
ஜலஜா யார் பொண்டாட்டின்னு நீயாவது ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லியா? அவ ஓ பொண்டாட்டி இல்ல, ஓ பொண்டாட்டி இல்ல, அவ ஏன் பொண்டாட்டி. அவனுக்கு தாலி கட்டின புருஷன்டா நானு. இவங்க யாரு? நாங்க தான். இந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உடனே வெளியில வாங்க, இல்லாட்டி 1 மாசத்துக்கு வீட்டை பூட்டி போட்டுருவேன். அப்புறம் சோறு தண்ணி இல்லாம சாக வேண்டியதுதான். ஐயோ இவ்வளவு பேரா? டேய் கொஞ்சம் உட்கார்ற. மா ஒரு பேக் தாமா. அப்படியே எனக்கு ஒரு பீரு ஏதாச்சும் மோர். புது வீடியோ வந்திருக்கான்னு பாப்போம். ஒரு நாளைக்கு ஈவினிங் தானா? கதிர் பேக் எதுக்குடா? அவன் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுமா. ஓ லவ் பிரேக் அப் ஆயிடுச்சா? சூப்பர் சூப்பர். நல்ல இங்கிலீஷ் நல்ல. நீங்க போய் மோர் எடுத்துனுங்க. அப்பாடா ஃபைனலா என் பையன் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணான். இந்தடா அவன் கேட்ட பேக். இன்னும் எவ்வளவு உண்டு தர? காக்கா மாதிரி கல்லு போட்டு தான் குடிக்கணும் போல. என்னடா எடுத்துட்டியா? இந்த பேக்கா? இது காஸ்ட்லி ஆச்சு. போனா ரிட்டர்ன் வராது, மாத்திடுவோம். இல்லாத முறை எவ்வளவு நேரம் தான் குடிக்கிறது? என்னடா அவளுக்கு மேக்கப் போட்டு விட போறியா? டேய் சுமாரா. அப்படிதான் போட்டிருக்கு. பெட்ரூம்குள்ள ஏதோ இருக்கா? அதெல்லாம் அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணியாச்சு. அம்மா என்னடா வேணும் உனக்கு? கொடக்கடியில 2 பொம்மைங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதேங்க. அதுவா? போன வாரம் சுமதி மேரேஜ்க்கு கிஃப்ட் வாங்க நீ காசு தரல, அதனால பேக் பண்ணி கிஃப்டா கொடுத்துட்டேன். அது ஏமா கொடுத்த? டேய் உன்னை கேட்டு தானே கொடுத்தேன். என்ன கேட்ட? ஏய் இப்ப அது ரொம்ப முக்கியமா? போற வழியில வாங்கிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. சரி என் சட்டி எல்லாம் இங்க இருக்கு. பின்பக்கமா காயுது. அப்ப முன்பக்கம் ஈரமா தான் இருக்கு. குத்துனா உன்னை. ஏய் என்னடா அதுல ஆங்கிரி பேர்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்கு? ஆசையா வாங்கி தந்தா. அங்க யார் பார்க்க போறோம்னு அதுல டிசைன் எல்லாம் வச்சிருக்கீங்க. என்னடா பிரச்சனை உனக்கு? அந்த பிரவுன் கலர் சட்டி இங்க இருக்கு. அத சுமதி புருஷனுக்கு கிஃப்டா கொடுத்துட்டீங்களா? உன்னை அது ஓட்ட விழுந்துச்சுன்னு தூக்கி போட்டு. தூக்கி போட்டியா? ஓட்ட வந்தா தூக்கி போட்டுருவியா? இப்ப என்ன இந்த ஓட்டை ஈயம் பூசணுட்டு கொடுத்து அடிச்சு திருப்பி அவர்கிட்ட கொடுக்க போறியா? போலாம் வரா. இல்லடா அவன் ஞாபகமா என்கிட்ட எதுவுமே இருக்க கூடாது. ஒரே ஒரு ஓட்டை தானே இருந்துட்டு போதுவா. ஏன்டா எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்க? உன் ஓட்ட ஜட்டி காணாம போனதுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆவறியே? எனக்கு சரக்கு கிடைக்கலாம் எவ்வளவு டென்ஷன் ஆவேன். சரக்கு தானே வாங்கி தரேன். சங்கண்ணா சொல்லுங்கண்ணா. மந்தவழி இடத்துக்கு வண்டி வேணும். வாலிஸ் வீட்ல இருக்குன்னு சொன்னாங்க, வந்து எடுத்துக்கிட்டுமா? வண்டி இங்க தான் இருக்கு. ஆனா நீங்க வீட்டுக்கு வர வேணாம். ஒரு 20 நிமிஷத்துல நானே நந்தன சிக்னல் வந்து தரேன். சரிப்பா. நந்தனமா? இது வேறியா? மச்சி நீ ஒண்ணு பண்றியா? மாட்டேன். வண்டி எடுத்து போய் நந்தன சிக்னல்ல வெயிட் பண்ணு. நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரியா? டேய் நீ சரக்கு வாங்கி தரேன்னு சொன்னதுனால நான் லீவ் எல்லாம் போட்டு வந்திருக்கேன்டா. டேய் நான் வாங்கி தரேன்டா. நான் உன் நண்பன்டா டார்லிங். நான் உனக்கு வாங்கி தரேன். மச்சி என்ன ஏமாத்திர மாட்டியே? என் கண்ணை பாரு, அதுல போய் தெரியுதா? லட்சாப்பா எப்ப பாரு லவர்ட்ட பேசுற மாதிரி பேசிட்டு. மூஞ்சில கண்ணே தெரியல, இதுல போய் தெரியுதா பை தெரியுதா? நாங்க போறேன், சீக்கிரம் வந்து தொலை. ஓசில இவ்வளவு கஷ்டப்படுறது காசு போட்டு வாங்கி கொடுத்துடலாம் போல. குழந்தை பத்தி ஃபர்ஸ்ட் டீடைல் சொல்லுங்க. என் பொண்ணு பேரு ஹரிணி, வயசு 8. போட்டோ கொடுங்க. போன்ல தான் இருக்கு, நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணட்டுமா? வாட்ஸ்அப் வந்தாலும் வந்துச்சு. குழந்தைங்க குடிக்கிற போட்டோ இதுல தான் வருது, பொம்பளைங்க குளிக்கிற போட்டோ இதுல தான் வருது. மா என் நம்பர் கொடுத்துருங்க. உங்களுக்கு இன் பர்டிகுலர் யார் மேலயாச்சும் டவுட் இருக்கா? இங்க அப்படி யார் மேலே இல்ல சார். ஷூர்? ஐம் ஷூர் சார். கவலைப்படாதீங்க, குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். சும்மா முறைக்காத. உன்னை பார்த்துல எனக்கு கடுப்பா இருக்குப்பா. நானே ஜல்சாட்ட பணத்தை கொடுத்து எதுவும் பண்ண முடியும் காண்ல இருக்கேன். இருக்கிற கடுப்புல பாம்பு. யாரு என்னையா? நாங்க தான் எப்பயுமே உங்ககிட்ட லிஃப்ட் கேட்கணுமா? லிஃப்ட் கொடுக்க கூடாதா? ஏரியா டபுள் செட் போட்டுக்கிறேன் சார். போலீஸ்னாலே வளருவானே, என்ன நடக்க போதோ. எங்க பாஸ் போனோம்? இப்ப அவசியம் போட்டு போனப்பா. இது அவசியம் போன 30 ரூபா ஆகும். ஓகே 30 ரூபாயா? இந்த வண்டிக்கு போயா குடுக்குறாப்பா. ஏன் இப்படி உட்காருங்க? கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்காருங்க. கொடுங்க அது பத்திரமா பின்னாடி தான் இருக்கும். போன் அடிக்குப்பா. கொடுங்க. போலீஸ் நிக்கிறாங்கப்பா.
அப்ப நீங்களே அட்டெண்ட் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க பாஸ். லவுட் ஸ்பீக்கரா? எப்படி அட்டெண்ட் பண்றது? அந்த கிரீன் கலரை அழுத்துங்க. கிரீனா? கிரீனா? கிரீன்னா பச்சை. பச்சை. ஆனா இந்த கிரீன் ஒரு காரணத்துக்கு அப்புறம் நீங்க நிறுத்த கூடாது. ஹலோ இந்தப்பா. ஏய் போன் எடுத்தா பேசுறா. சொல்றா. ஏய் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது நந்தன சிக்னல்ல? எப்ப வருவ? தோ வந்துட்டேன்டா, ஒரு 5 நிமிஷம். ஏய் இது எப்படி தெரியுமா இருக்குது? வெறும் வயித்துல மாத்திரை போகணும் டாக்டர் சொன்னா, அப்ப சட்டை கூட போடக்கூடாது சார்னு கேட்டா எவ்வளவு காண்டாகும். அப்படி இருக்குது. என்னடா சம்பந்தமே இல்லாம பேசுறேன்? நீ கூட தான் இப்ப நான் கடவுள் படத்துல வர மொட்டரேந்திர மாதிரி சம்பந்தமே இல்லாம சிரிச்ச. அத நான் கேட்டனா? இப்பவே எனக்கு சரக்கு வேணும். டேய் வைன் ஷாப்பே 12 மணிக்கு தான் திறக்கும். அது கூட தெரியாதா உனக்கு? முழு நேர குடிகாரனா இருப்பான். சரி வண்டியில போனங்கனே தான் ஏத்திருக்கிறியா? போன்லயே இப்படி நாறுது. டேய் 2 நிமிஷத்துல வரேன். நேரா கிஃப்ட் ஷாப் போறோம். அடுத்தது வைன் ஷாப் தான். ஓகேயா? கட் பண்ணுங்க. என்ன பஸ் காலங்காத்தாலேயே குடியை பத்தி பேசுறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? லவ் ஃபெயிலியர். அதான் லவ் ஃபெயிலியருக்கு சரக்கு தானே கரெக்ட். ஐயோ ஆமாப்பா. உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா? இல்லப்பா. லவ் கிவ் எதுனா? அது ஒரு பெரிய கதைப்பா. பெரிய கதையா? அப்ப வேணா நீங்களே வச்சுக்கோங்க. என்னப்பா ஃபீலிங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இப்ப சொல்ல வேணான்ற? சரி அப்ப உங்க ஃபீச்சர் ஃபில்ம் ஷார்ட் ஃபில்மா முடிச்சிருங்க. சரியா? 12B படத்துல வர ஹீரோ மாதிரி பானா. ஆனா என் கதை 10B பா. அதுக்குன்னு நீங்க லவ் பண்ற பொண்ணு சிம்ரனோ ஜோதிகான்னு சொன்னீங்க. இல்லப்பா நான் ஒரு செயின் அடிக்கிற பாட்டு. அன்னைக்கு ஒரு பொண்ணு கிட்ட செயின் அடிக்கிறப்போ அந்த பொண்ணை பார்த்து நான் அப்படியே லவ் ஃபீல் ஆயிட்டேன். இருங்க. இந்த கதை எங்கோ கேட்ட மாதிரியே இருக்கே. ஆமாப்பா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டோன்னு அவன் சொன்னா. பாஸ் பண்ணவன் கார் ஷோரூம் வச்சு செட்டில் ஆயிட்டான். சூப்பர்பா. 5000 இன்கிரிமெண்ட். ஃபெயில் ஆனான்னா திரும்பவும் அக்யூஸ்ட் ஆயிட்டான். ஓ சரி எனக்கு ஒரு டவுட். என்னப்பா? லவ் ஃபெயிலியர்னா எல்லாருமே தாடி வளர்ப்பாங்க. நீங்க என்னன்னா வித்தியாசமா ஒரு கெட்டப் வச்சிருக்கீங்க. அது ஒண்ணு இல்லப்பா. லவ் பண்ணும்போது என் முடி உண்மையை நாய்க்குட்டி மாதிரி சும்மா புசு புசுன்னு இருந்துச்சுப்பா. புழுகாதீங்க. ஏம்பா புசு புசா போட்டோ காட்டிடுமா? எங்க காட்டுங்க பாக்கலாம். காட்டுவேன் ஆனா நீ நம்ப மாட்டியாப்பா. யாருப்பா? ஒருவேளை பைத்தியமோ? ஒண்ணு வேணா நீங்களே வச்சுக்கோங்க. சொன்னல நீ நம்ப மாட்டேன்னு. நான் இறங்குறேங்க. ஏம்பா கோச்சிட்டியாப்பா? சிச்சி அப்படியெல்லாம் இல்லப்பா. நான் இறங்க வேண்டிய இடம் வந்துரு. சரிப்பா. அப்புறம் பைத்தியத்துக்கிட்ட யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. ஆமாப்பா. எவ்வளவு நேரம்பா வெயிட் பண்றது? சங்கர்னா பின்னாடி இருக்க பேக் எடுங்க. ஏய் அந்த 30 ரூபாய் பாட்டு மறக்காம கேக்குறானே. தேங்க்யூ. சரிப்பா. பார்ட்டி கொஞ்சம் லூசு பாத்து. சரி தம்பி. எங்க என் பேக்? யோ பின்னாடி தான் இருக்கும், நல்லா பாரு. ஏண்டி இந்த ஹை ஹீல்ஸ் வாங்குவா அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்க? ஈவினிங் நானே வந்து கொடுத்திருப்பேன்ல. எந்த காரணத்தை வச்சும் நான் அவனை மறுபடியும் மீட் பண்ண கூடாது. அதான். ஏய் லவ்ல ஈகோனால பிரச்சனை வருது சகஜம்தான். அதுக்கு நீ அவசரப்பட்டு எந்த டிசிஷனும் எடுத்துறாத. இது பாரு ஆல்ரெடி என் லவ் சாப்டர் நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. நீ ரீஓபன் பண்ணாத. சரி நீ டென்ஷன் ஆகாத. ஆமா பிரேக்கப் அளவுக்கு போயிட்ட. ஆனா உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட என்கிட்ட சொல்லலையே. நீ இத பத்தி மட்டும் தான் பேச போறேன்னா நான் கிளம்புறேன். பை. ஏய் ரம்யா சாரி நீ உட்காரு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஷூரா? டெட் ஷூர். அப்பா கடவுளே, இனிமேல் நீ தான் இவளை காப்பாத்தணும். என்னது கடவுளா? ஸ்வேதா கடவுள் பத்தியும் பேசாத. ஏய் உனக்கு காதல் மேல தானடி கோவம், அந்த கடவுள் மேல என்னடி கோவம்? என் காதலுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த கடவுள் தாண்டி. ரம்யா உன்னை பிடிச்சிருந்த 7 நாட்டு சனி இப்பதாண்டி உன்னை விட்டு போயிருக்கு. இந்த குளத்துல 3 முறை முங்கி எந்திரிச்சிட்டு வா. அதான் ஐதீகம். உடம்பு முழுக்க நல்லா நனையணும். நான் கால் மட்டும் நினைச்சிட்டு வந்துடுறேம்மா. சொல்ற பேச்ச கேளுடி. நான் கோயில்ல வெயிட் பண்றேன். நீ சீக்கிரம் முங்கிட்டு வந்து சேரு. குடி அடம் பிடிக்காத. போ ரம்யா. துண்டே காணும்டா. டேய் அங்க ஒரு துண்டு இருக்கே அதாடா? அதுலடா இந்த ரெட் கலர்டா. சரி வா போய் செல்லாம்.
என்னப்பா சம தரிசனமா கடவுளே ஃபுல்லா பாத்துட்டியா? ஐயோ ஃபுல்லா பார்த்ததும் உண்மை, தரிசனமும் உண்மை. ஆனா எனக்கு இல்ல, அவளுக்கு. புரியலையே. ஐயோ நான் அவளை பாக்கல, அவதான் என்ன முழுசா பாத்துட்டா. அப்ப ஜுரம் உனக்கு இல்ல, அவளுக்கு. எங்க அந்த குஷ்பு? அதுதான் நானும் தேடி. அவதான். ஐயோ மிரண்டுச்சு போல இருக்கே. எல்லாரும் குளத்துக்குள்ளதான் பாம்பு பாப்பாங்க, ஆனா நீ வெளியவே பாத்திருக்க. ஆமா, அந்த கடவுளே கண்டினியூ ஆச்சா? ஆச்சு. எனக்கு படம் செம்மையா இருந்ததுலடி. ஆமாப்பா, லவ் சீன்ஸ் எல்லாம் ரியலி சூப்பர். பட் எனக்கு பிடிக்கலடி. உனக்கு எந்த படம் தான் பிடிச்சது? நீ ஏன்டி உம்மன் இருக்க? உனக்கு என்ன, ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டெண்டன்ஸ்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு அப்படி இல்ல. இன்ஜினியரிங் காலேஜ்ல ஹெச்ஓடி சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இவ என்னடி எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கா? ஓகே. ஐயோ போச்சு ஹெச்ஓடி. என்னாச்சு? என்னடி ஹெச்ஓடி? யாரு? அந்த பாப்பன் ஷாட். எல்லாரும் வந்துருவாங்க சார். சரி நீ ஒளிச்சு போடி. அச்சோ ப்ளீஸ் நீ பாரு. ஓ நீ போ. ஓகே சீக்கிரமா போ. தானே இருக்கும், நம்ம கரெக்டா தான் வந்திருக்கோம். நீ யார்? நீ எப்ப பார்த்தாலும் ஏழ்ற மாதிரி ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? அன்னைக்கு அப்படிதான் கோயில்ல துண்டு இல்லாம இருக்கும்போது பார்த்தேன், இப்ப பாத்ரூம்குள்ளேயே வந்து பாத்தியா? ஓவரா கத்தாத. கத்தாதவா? ஹலோ, நான் அந்த மாதிரி லேடிஸ் டாய்லெட்குள்ள வந்தா சும்மா விட்டுருப்பியா? மரியாதை வெளியே போ, வெளியே போடி. நான் போறது இருக்கட்டும், முதல்ல நீ ஜிப் போடு. கர்மத்துக்கு ஹெச்ஓடி கிட்ட மாட்டேன். இது ரம்யா பாச்சா ஜென்ஸ் டாய்லெட்ல இருந்து வரா? ஆம்பளனா சும்மாவா வெச்சு செஞ்சிட்டோம்ல. ஏய் ஒன்னே யார் உள்ள விட்டா? இன்டீசன்ட் கேர்ள். யூ ஆர் நாட் அலௌட் டு அட்டெண்ட் எனி கிளாसेस. நீ இங்க இருந்தா மத்த பொண்ணுங்க கெட்டு போய்டுவாங்க. சார் நீங்க ஏதோ நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சார். உன் பேரண்ட்ஸ் கூட்டி வர முடியும், எந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. சார் ப்ளீஸ் சார். யூ ஆர் சஸ்பெண்டட். கெட் லாஸ்ட். சார் ப்ளீஸ் சார். ஐ செட் கெட் அவுட். அவுட். ஹெச்ஓடி எதை நினைச்சு திட்டுறாருன்னு தெரியல. வீட்டுல என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றதுன்னு புரியல. இப்ப நான் என்னதான் பண்றது கடவுளே? என்னம்மா இங்க இருந்துட்டு கடவுள் என்ன புலம்புற? அதுக்கு அந்த கடவுள்கிட்டே போய் உன் பிரச்சனை சொன்னேன்னா ஏதாவது சால்வ் ஆகும்ல. நல்ல பொண்ணுமா நீ. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதுக்கு அந்த கடவுள்கிட்டே போய் உன் பிரச்சனை சொன்னேன்னா ஏதாவது சால்வ் ஆகும்ல. ஏய் கடவுளே, கடவுளே, ஹலோ கடவுளே. மெயின் ரோடாவே இருக்கு. ஐயோ ஐயோ மறுபடியும் ஓபன் பண்ணிட்டானே. இவன் எப்படி கூப்பிடலாம்? கடவுளே, கடவுளே. சொல்ல போறேன் நீ பொண்ணு. நான் இந்த தடவை பார்க்கல. அதான் போட்ட தடவை முழுக்க பார்த்துட்டல. என்ன போட்டோ எடுத்து சுத்தி லீக்ஸ்ல போட்டுன்னு பாக்குறியா? உன்னை விட மாட்டேன்டி. பொண்ணு நீ என்ன பண்ற பாரு. யோ விடுங்கயா, என்ன பண்ணணும் உங்களுக்கு யாருக்கு தெரியாது. விடு. யோ போன் ஆஃப் பண்ணியா? அங்க என்ன எடுத்துட்டு இருக்க? ஆஃப் பண்ணு போன. இங்க என்ன பிரச்சனை? புருஷன் பொண்டாட்டி தகராறு மேடம். புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைனா வீட்ல போய் வச்சுக்கணும். அத விட்டுட்டு பப்ளிக்ல என்ன நியூஸ் பண்ணிட்டு இருக்க? ஹலோ மேடம், நான் ஒரு புருஷன் கிடையாது. யார் லவரா? லவரும் கிடையாது. அப்ப யார்தாயா நீ? சொல்லி தொலை.
அது சத்தமா சொல்ல முடியாது மேடம். அப்ப கிட்ட வந்து சொல்லிதல வா. யோ தலைய வா. நான் என்ன பண்ண முடியும்? நீ என்னம்மா நீ இப்படி பண்றியம்மா? ஒரு பச்சை புள்ளைய போயிட்டு பச்சை புள்ளையா? இவங்க எவ்வளவு பெருசு. மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லுவா. நீங்களா கிளம்புங்க கிளம்புங்க. யோ யோ போ பைக் எடுத்து போ. ஏன்பா அந்த பொண்ணு சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. என்ன நியாயம் இருக்கு? அவ போய் சொல்லிருப்பா. சும்மா சும்மா ஃப்ரீ ஷோ பாப்பா. அப்பா நீ சும்மா எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஓரமா நின்னு அமைதியா பேசுங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். சரியா? சண்டை போட்டுக்க கூடாது. சரியா? பேசுங்க. ஃப்ரெண்ட் நீங்க ரெண்டு பேரும். ஏய் யூ அன்எஜுகேட்டட் ஃபெலோ. ஒண்ணே யார் உள்ள விட்டது? வெளில போ. ஏய் என்ன பண்ற நீ? ரவுடி தண்டை பண்ண போறியா? எதுக்கு புக்கெல்லாம் எடுக்கிற? என்ன பண்ண போற? எந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் சார்? டிஇயா, டிசியா இல்ல டிஎஸ்பியா? சொல்லுங்க. நானும் பிஇ படிச்சவன் தான் சார். முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுங்க. மே ஐ டாக் டு யூ ஃபார் 5 minutes? டேக் யுவர் சீட். என்ன உட்கார வச்சாலும் பேசுறாரு? நீங்க ஒரு முறை தான் பாத்தீங்க சார். ஆனா அவ 3 டைம்ஸா? சாரிப்பா, என்ன நடந்ததுன்னு தெரியும், நான் தப்பா பேசிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? A to Z funeral சர்வீஸா? பிஇ படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, funeral சர்வீஸ் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? சார் எந்த வேலையும் தப்பு இல்ல, எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது தான் தப்பு. பந்தக்கால் நட்டு பத்திரிகை கொடுக்கறதுல இருந்து பந்தயத்தில் ஊத்துற பாயசம் வரைக்கும் எப்படி பண்ணலாம் திட்டம் போட்டு செய்யவே ஒரு கான்ட்ராக்டர் இருக்கும்போது எங்க எப்போ எப்படின்னு தெரியாம திடீர்னு நடக்கிற ஒரு சாவுக்கு பாட கட்டுறதுல இருந்து பால் ஊத்துற வரைக்கும் பார்த்து பார்த்து செய்ய ஏன் ஒரு கான்ட்ராக்டர் இருக்க கூடாது? ஒரு பாடிய பாடையில வைக்கணுமா இல்லாட்டி ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கணுமா? இந்துனா பாடையும் பல்லாக்கும், முஸ்லிம்னா சந்தாபாவனி, கிறிஸ்டியனா சவப்பெட்டி. சொந்தத்துக்கும் பந்தத்துக்கும் தந்தையும் தகவலும். சனி பணம்னா தனி பணமாக கூடாதுன்னு கூட்டு பண்ணதுக்காக கோழி அறுப்பு, ஒப்பாரி வைக்க கூட்டம், மொட்டை அடி ஆட்டம். ஒரு பாடியை தூக்குறதுக்கு நல்ல காலமா இல்ல ராவு காலமா? ஆம்பளைனா அஷ்டமி காலம், பொம்பளைனா நவமி காலம். இறுதி ஊர்வலம், சாவு ஊர்வலம். அமைதியான சாவுனா அமரர் ஊர்தி, ஆர்ப்பாட்டமான சாவுனா ஆம்புலன்ஸ். ஒரு பாடியை புதைக்கணுமா இல்ல எரிக்கணுமா? எரிக்கணும்னா எரிமேடை, புதைக்கணும்னா சுடுகாடு. மொத்தத்துல ஓலை கட்டி ஒப்பாரி வைக்கிறதுல இருந்து நெத்தியில ஓட்டுற 1000 ரூபாய் வரைக்கும் எங்களோட சேவை எல்லாருக்கும் தேவை. So better don't talk bad about funeral service, sir. அப்பா சாரிப்பா, நானே ஒரு விஷயம் சமைச்சு போயிட்டேன். வீட்டுல என் மாமனார் இழுத்துட்டு இருக்காரு. டெஃபினெட்லி I'll call you. அது ஓகே, அவர் மண்டே போடுறதுலாம் இருக்கட்டும். அந்த ரம்யா மேட்டர் மட்டும். ரம்யா மேட்டர் அப்பயே மன்னிச்சிட்டேனே. You go ahead. மகிழ்ச்சி. வர சார். மிஸ்டர் ஹரி ரத்தனசாமி. சொல்லுங்க சார். எதுக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சுத்தி போட்டுக்கோங்க. ஏன்னா கல்லடி வேணா படலாம், கண்ணடி படக்கூடாது. சரி சார். நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? Thank you so much. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். ஆனா இனிமே கடவுளேன்னு கூப்பிடாத. அப்போ என்னன்னு கூப்பிடுறது? என் பேர் ஹரி. ஹாய், I'm ரம்யா. சோ அப்புறம் ப்ரோ உங்க நம்பர் கொடுங்க. நோட் பண்ணிக்கிறீங்களா? 1 second. 9080 9080 189 189 141 141. Yeah. Right. Thanks. Bye. அவ ஒத்துப்பாளடா. இப்ப உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நான் இருக்கேன்ல, அதே மாதிரி அவளுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு மொக்க மூஞ்சி ஒருத்தி கூட இருப்பா. உனக்கும் பிடிச்சிருக்கு, அப்புறம் என்னடி? பேசாம ஓகே சொல்லிடு. சொல்லு.
சொல்லு ரம்யா. என்ன ஒரே மாதிரி gift வாங்கி கொடுத்திருக்க? எப்படி? செம்ம வேவ் லெங்க்ல. I'm impressed. வெறும் இம்ப்ரெஸ் தானா? என் வீட்ல எல்லாரும் திருப்பதி போயிருக்காங்க. ஓ, அப்ப எனக்கும் சேர்த்து வேண்டிக்க சொல்லு. ஹரி, என் வீட்ல எல்லாரும் திருப்பதி போயிருக்காங்க. ஓ, ரைட். வந்துடுறேன், புரிஞ்சிருச்சு. மெடிக்கல் ஷாப் போய் சட்டன் வாங்கிட்டு பட்டுன்னு வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாருங்க மேடம். இன்ஸ்பெக்டரா? எதுக்கு? தெரியல, ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு போயிடுங்க. எஸ். டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரிமா. சொல்லுங்க சார். ஹர்னின்னு ஒரு 8 வயசு குழந்தையை காணா. உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு தான் கூப்பிட்டேன். தெரியல சார். சரி, இது சம்பந்தமா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சுன்னா இமிடியேட்டா ரிசப்ஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிருங்க. டெஃபினெட்லி. ஷூர் சார். வாங்க. என்னடே, டோன்ட் டிஸ்டர்ப்னு ஒண்ணுக்கு 4 மாட்டி இருக்கனே. கதவு தட்ட அறிவில்ல உனக்கு? சார், இன்ஸ்பெக்டர் சார். ஐ அம் இன்ஸ்பெக்டர் அமித். சார், நீங்க எப்ப வேணா தட்டுங்க சார். நீங்க தான் ஹனிமூனுக்கு வந்திருக்கிற புது மாப்பிள்ளையா? நான் பல ஹனிமூனுக்கு போன முதந்த மாப்பிள்ளை சார். எனக்கு கல்யாணம் 20 வருஷம் ஆச்சு சார். எனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது சார். இந்த ஊர்ல மரத்துக்கடியில ஒரு சாமியார் இருக்காரு, போய் பாருங்க. 100% பேபி கேரண்டி. சாமி, என்ன விசிட்டிங் கார்டு கொடுக்குறீங்க? இங்க போன குழந்தை கொடுப்பாங்களா? இல்லை மகனே, இது வாஸ்து பார்த்து கட்டிய இடம். இதுக்கெல்லாம் வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த சாமி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து இந்த காட்டேஜ் கிடைச்சாரு. நானும் உள்ள டீப்பா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க திடீர்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. ஹரிணின்னு ஒரு குழந்தை மிஸ் ஆயிட்டா, அது விஷயமா தான் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தேன். ஓ, உங்களுக்கும் குழந்தை ப்ராப்ளமா? இட் இஸ் டோன்ட் மை. நான் வயாகராவோட வைராக்கியமா வந்திருக்கேன். கண்டிப்பா ட்வின்ஸ் தான். ஆளுக்கு 50-50. புரியலையே. உங்களுக்கு ஒரு குழந்தை, எனக்கு ஒரு குழந்தை. அத வந்துட்டேன் சார். I can try. Bye bye. ஏண்டா, அந்த சாமியார் உங்க ஏற்பாடாடா? சார், அவர்தான் சார் எங்க ஓனரே. இதெல்லாம் ஒரு பொழப்பு? நல்ல வருமானம் சார். 111 ஆல்மோஸ்ட் 7 ரூம் இருக்கு சார்ங்க. அடுத்த ரூம் கதவு தட்டு போ. எனக்கு அப்பா வேணும். ஏய், இப்பயாவது ஒழுங்கா சாப்பிடு. எனக்கு அம்மா கிட்ட போகணும். ப்ளீஸ் அம்மா. யார்? பிரைவேட் நம்பர் தான் வருது. பரவாயில்ல, அட்டெண்ட் பண்ணுங்க. ட்ராக் பண்ணிக்கலாம். ஹலோ. உங்க குழந்தைய தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்க குழந்தைய நான் தான் தூக்கிட்டு வந்தேன். எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும். எங்க எப்போ நான் அடுத்த கால்ல சொல்றேன். கிட்னாப்பர் 1 கோடி ரூபாய் கேக்குறானா, உங்க கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குன்னு தெரிஞ்சுதான் கேக்குறான். இருக்கா? அது எங்களோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஒன்னு சேல் பண்றதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்தோம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்களோட ஷேர் 1 கோடி எங்க கைக்கு வந்துச்சு. பட் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. என் வைஃபுடைய புது நம்பர் யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்ல. பட் கிட்னாப்பர் அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணிருக்கான். பிரில்லியன்ட். கிட்னாப்பர் ரொம்ப தூரத்துல இல்ல. என் இன்ட்யூஷன் ரைட்னா இந்த ஏரியால இந்த ரிசார்ட்டுக்குள்ள தான் இருக்கான். சும்மா இருங்க, பையன் பக்கத்துல இருக்கான்ல. ஓ, உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? நான் சரக்கு அடிக்கணும், அவனை வெளில கூட்டு போடி. வெளியில ஒரு குட்டி குழந்தை தொலைஞ்சு போச்சாங்க. அப்படியா? இந்த சனியும் தொலையட்டும். அவனை கொண்டே விளையாட விட்டுட்டு சைடு வாங்கிட்டா போ. கார்த்தி, நாம வெளியில விளையாட போவோமா? சரிம்மா. ரிமோட்டை கொடுத்துட்டு போடா தம்பி. குடு. இருமா, நான் கிரிக்கெட் பேட் எடுத்துக்கிறேன். சரி, எடுத்துட்டு வா. செல்ல அடகொண்டா. என்னடா நின்னுட்ட? பேட் எடுத்தேன், பால் எடுக்கலையே. அப்புறம் நான் வேணா ரூமுக்கு போய் பால் எடுத்துட்டு வரட்டுமா? அப்பா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாம பால் எடுத்துக்கணும். ஓகேடா செல்லம்? ஓகேம்மா. போயிட்டு வா. இவன் திரும்ப வரா. இது எங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. பேசாம காலுக்கு இடையில வச்சுட்டு கமுக்கமா படுத்துக்குவோம், அப்பதான் விழுகாம இருக்கும். என்னடா? அப்பா ஒரு டயக்ராம்ல
ஒரு சேஞ்ச். என்னடா என்ன சேஞ்ச்? இந்த சீனை பார்த்ததுமே உள்ள என்ன நடந்திருக்கும்ன்றத நீங்க யூகிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். உள்ள வந்த வாண்டு அது கட்டையா தூக்கிட்டு இருந்ததுனால தன் கையில இருந்த மட்டைய வச்சு 2 தட்டு தட்டணும். அது டப்பு டப்புன்னுச்சு. சரி என்னடா இது டப்பு டப்புன்னுதேன்னு சொல்லி அதுல விட்டா ஒண்ணு ஓங்கி அது பிளாஸ்ட் ஆகி ஸ்பிளாஷ் ஆயிடுச்சு. சார் இவர் நம்ம ரெகுலர் கஸ்டமர் சார். ஓஹோ, இட்ஸ் ஓகே, சொல்லுங்க சார். ஹரிணின்னு ஒரு குழந்தையை காணா, நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா? சார் காலையில இருந்து அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் ரெசார்ட் பூரா தேடிட்டு இருந்தாங்க. நான் தான் இங்க தேடுறது வெஸ்ட் போலீஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். இன்னும் அந்த குழந்தை கிடைக்கலையா சார்? இல்லம்மா, அதான் ஒரு ரூமா வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ரூம் அப்படியே செக் பண்ணிடுங்க சார். வாங்க சார். இட்ஸ் ஓகே. எனிவே தேங்க் யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். தேங்க் யூ. அண்ணே ஒரு சிகரெட் பாக்கெட். டேய் சாருக்கு என்ன வேணும்? அண்ணே சொல்லுங்கண்ணே. ஒரு சிகரெட் பாக்கெட். இந்தாங்க. எவ்வளவு? 130ண்ணே. 130. நல்ல மேடம் அண்ணே. ஓட்ட வாங்கினா உள்ள போட்டேன். சில்லறை கரெக்டா இருக்கும்ல? கையிருப்பு கரெக்டா இருக்குண்ணே. போ. இருக்கிற சில்லறை எல்லாம் கொடுத்தாச்சா? என்னடா வாங்கிட்டு போனாரு அவரு? முதலாளி அதான் சில்லறையே கிடந்து கரெக்டா சீரட் 2000 கொடுத்தாப்ல. அதான் எல்லாம் 2000 பார்த்து வாங்கினியாடா? புது நோட்டு முதலாளி இப்பதான் வந்திருக்கு. ஐயோ கள்ள நோட்டு. அறிவு கட்டவனே, நோட்டை பார்த்து போக மாட்டேன். நிறுத்தியா சின்ன பையனை போய் அடிச்சுக்கிட்டு வந்துட்டீங்களா? கையை சொரிஞ்சுக்கிட்டு முன்ன மாதிரி பெருசா வியாபாரம் எல்லாம் இல்லைங்க. யோ எல்லாம் தெரியா? ஒரு நாளைக்கு எத்தனை பண்டல் குட்கா போகுது, எத்தனை பண்டல் சிகரெட் போகுது, எத்தனை பண்டல் மாவா மாணிக்சன் போகுதுன்னு சீக்கிரம் ஆகட்டும். யோ பாத்தியா, குடுக்கற கையும் வாங்குற கையும் வெளியே தெரிய மாட்ட மாட்டோம் வாங்க. ஹலோ முதலாளி, கள்ள நோட்டு இருந்துச்சு போலீஸ் கொடுத்தீங்க. டேய் நம்ம நாட்டிலேயே நாம குடுக்கற நோட்டு நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு பார்க்காம வாங்கிட்டு போற ஒரே ஆளுங்க இந்த போலீஸ்காரங்க மட்டும் தான்டா. அப்படியா முதலாளி? என்னங்கய்யா இன்னும் கிளம்பலையா? கிளம்பணும். போகும்போது அந்த சிக்னல் அண்ட கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? சரி உட்காருங்க. நாஸ்பைக்கு எவ்வளவு நேரமா உட்கார்ந்து நிக்கிறேன் தெரியுமா? அது விடுப்பா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சு வந்திருக்கிறேன். அதை கேட்ட நீ அப்படியே ஷாக் ஆயிடுவேன். அப்படியா? ஏன் கப்பல் ஹாஸ்பிடல் என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சியா? அது இல்லப்பா, அதை விட முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சு வந்திருக்கிறேன். இது பச்சை, அதாவது கிரீன். இது ரெட். யோ உனக்கு மனசாட்சி இல்லையா? என்னாச்சுப்பா? சின்ன வயசுல உங்களை பழகிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்லவே இல்ல. எதப்பா சொல்லல? எப்பல இருந்து வந்துச்சு இந்த ஜட்டி போடுற பழக்கம்? என்னது ஜட்டி போடுற பழக்கமா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட? நல்லா பாரு, கிளிய கூண்டுல அடிச்சு எனக்கு பழக்கல குமாரு. இப்படி எல்லாம் என்ன சந்தேகப்படாதப்பா. சாரி ஸ்பைக்கு, தப்பா அனுப்பிச்சிட்டேன்பா, மன்னிச்சிருப்பா. பரவாயில்ல குமாரு. ஆனா ஒண்ணு, ரெட்னா என்ன கிரீன் என்ன கண்டுபிடிச்ச பத்தியா? நீ சூப்பர்ப்பா. அடிச்சலாப்பா. ஏ ரெட், ஏ கிரீன், ஏ ரெட், ஏ கிரீன். அச்சோ பாவங்கயா, எங்கயா பாம்பு? ஒருவேளை நீ ஜலத்தை வீட்டுல விட்டுட்டியா? ஜலத்தை வீட்டுல நான் எதையுமே விடல. அந்த பையனோட கார்ல போகும்போது மிஸ் ஆயிருக்கும் பாரு. நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? முதல்ல போன் அடிக்குது. ஹலோ, எங்கடா இருக்கீங்க? ஸ்பாட்ல தானே? தயவு செஞ்சு ஏதாவது சொல்லி சமாளி. நம்ம பிளான் பண்ணபடி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? எதுக்கு எடுத்தாலும் டொக்கு டொக்கு. பை போன போலாம் வா. போலாம். கடைக்காரன் போலீஸ கூட்டிட்டு வரான். கள்ள நோட்டுன்றத கண்டுபிடிச்சிட்டாரா? யூட்டன் வர போடுறாங்க. நம்மள பிடிக்கத்தானா? உள்ளுக்குள்ள முக்கியமான பொருள் எவ்வளவு முக்கியமான பொருளா இருந்தாலும் டோக்கன் போட்டு போயா. போட்டு தொலையா டோக்கன். புரியா டோக்கனை சீக்கிரம் புரியா. டோக்கனை புடி. குமாரு, அந்த பையன் போறாம இருப்போம். யாரு அந்த கடை முட்டு சாட்டியா? கையில பேக் இல்லையா? குமாரு, நம்ம பேக் அது ஒரு இருப்போம். ஆமா. ஐயோ ஐயா எடுத்துடலாம். பைக்கு நான் அவன்கிட்ட பேசி கொடுக்குறேன். கம்ம தூக்கிடும். இப்போ நான் பாத்துக்கிறேன். யாரு ஓனரு? அவரு துபாயில இருக்காரு. என்ன இருக்கு?
அதெல்லாம் குழந்தைங்க டைப்பர் சார். எல்லாமே இல்ல மேல இருக்குது குழந்தைங்களுக்கு, சைடுல இருக்குது கிஃப்ட் ஐட்டம், வேற கீழே இருக்குது பெரியவங்க. ஆமா சார் இருக்கு. ஒண்ணு எவ்வளவு ரேட்லாம் எனக்கு தெரியாது சார். ஆமா உங்களுக்கு இதுல என்ன வேணும்? பெரியவங்க டைப்பர் வேணுமா இல்ல சின்னவங்க டைப்பர் வேணுமா? டைப்பர்னா என்ன? ஜட்டிலே ஆயி போறதுக்கு பேரு தான் சார் டைப்பர். ஓகேங்களா? எனக்கு சரியா இருக்குமா? சின்னது கரெக்டா இருக்குமா பெருசு கரெக்டா இருக்குமான்னு உள்ள போய் கேளுங்க. வேணாம் எனக்கு. யோ 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 இடியா ஜட்டி ஆயிடுச்சியா? யோ யோ கர்மா முச்சு மண்ட யோ போன விட்டு வர்றியா? யோ சரி விடு, வந்த வரைக்கும் லாபம். நெக்ஸ்ட் தண்ணி அடிக்கிறோம், அப்புறம் ரம்யா பார்க்க போறோம். வண்டியில என்னையாது பேக் மூக்க பேத்துறேன். என்ன ஃப்ராட் தரம் பண்ணி? என்ன சார் பிரச்சனை சார் பேக்க மாத்தி வந்து ஃப்ராட் தரம் பண்ணிட்டு இருக்கா சார் இந்த செக்யூரிட்டி ஆபீசர். சார் பத்திரமா இங்க தான் சார் இருந்துச்சு. சார் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சிசிடிவி கேமரா இருக்கு. அதை செக் பண்ணுங்க சார் முதல்ல. நீங்க சொல்றது உண்மையா இவன் சொல்றது உண்மையான்னு உள்ள போய் செக் பண்ணா தெரிஞ்சிட போகுது. வாங்க சார் போய் பாப்பா. வாங்க சார் மூஞ்சி தொப்பி வர. வாங்க தம்பி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் கேமரா ஃபுட்டேஜ் ஓபன் பண்ணுப்பா. பிரதர் இந்த கேமரா ஜூம் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபார்வர்ட் வாங்க. ஃபார்வர்ட். அப்படியே ப்ளே பண்ணுங்க. அந்த தூக்கிட்டு போறோம் பாத்தீங்களா சார்? இதான் சார் என் பேக். இவங்க தான். டோன்ட் வரி. போலீஸ் கிட்ட இந்த ஃபுட்டேஜ் எடுத்து போய் கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டா அவங்க எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுத்துட போறாங்க. போலீஸ்ல எதுக்கு சார்? பசங்களோட ஹாஸ்டல் கஸ்டம்லாம் பார்க்கும்போது நம்ம ஏரியா பசங்க மாதிரி தான் தெரியுது. நீங்க சார் ரிஸ்க் எடுக்கிறீங்க, அதை நானே டீல் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம். உங்க விளையாட்டுக்கு நான் தான் கிடைச்சேனா? வெளியே போ. போல சார் வெளியே போ. வந்துட்டாங்க பேக மாட்டி. ஏன் ஸ்பைக் இந்த மாதிரி அடிக்கடி சிலையாவற? பாரு காக்கா ஏதோ தலைவர் சிலை நினைச்சு அசிங்கம் பண்ணிடுச்சு. குமாரு பேக்க பாருப்பா. வாம் சட்டியா மாறா, சட்டி பணமா மாறிச்சு. என் போனை காணப்பா. யோ நீ வச்சிருந்தே ஒரு டப்பா போனு, இவ்வளவு பணம் வந்திருக்கு, இதை வச்சு ஆப்பிள் போனே வாங்கலாம். வாயா போடா. அதை விட நம்ம தலை வில்ல அஜித் மாதிரி ஆகணும்பா. அப்படின்னா கோட் சூட் வாங்கணும், மலேசியா வர போகணும். அப்படின்னா இப்பவே கோட் சூட் வாங்கலாம். வா சீக்கிரம் வா. என்னன்னு தெரியல, மண்டைய பேக்க மாத்திட்டான். உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. ஏய் ஆங்கிரி படி எக்கடா போட்டுருக்கீங்க? பூரா ஜட்டியா இருக்கு. ஜட்டி திருடனா இருக்கும் போது துவச்சானா இல்லையா? ஓ சாவு கோஷ்டி. மண்டையன் பேரு ஹரி ரத்னசாமி. 42642888. ஹலோ ஹலோ பாஸ், எங்க இருக்கீங்க? எங்க பாஸ் மலையேற போகிறாரு. மலையேற போயிருக்காரு? ஆமா. எந்த மலை? திருவண்ணாமலையா சபரிமலையா? 2 மலையே இல்ல. எங்க அண்ணன் அண்ணாமலை வாங்கிட்டு போகிறாரு, அதான் அப்படி சொன்னேன். போயா, நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். போன வையா. என்ன ஐவஸ்ல கடை மூட்டா நீங்க வந்துட்டியா? ஜாய் இங்க உட்காந்துருமா? ரைட். எங்க அரசு ஊழியர் ஒருத்தரையும் காணும். டேய் தம்பி, வரண்ணா. என்னண்ணா என்ன வேணும் சொல்லு. ஒரு ஃபுல் பாட்டில் பிராண்டி, ஒரு வாட்டர் பாட்டில், 2 கப், சரிண்ணா, ஒரு 1/2 லிட்டர் பெப்சி, சரிண்ணா, அப்புறம் ஒரு சிக்கன் 65. சரி. பீனட்ஸ் வேணும் மேடம்? சொல்லி தொலை. அப்போ பீனட்ஸ் வேணாம். சரிண்ணா. காசு கொடுங்கண்ணா. எல்லாம் கிளியர் பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டாங்க. சரிண்ணா. பணம் சேஃபா இருக்கணும் தான் அந்த பர்ஸே வாங்கி தந்தான். இப்ப பணமும் இல்ல, இந்த பாவி மகளும் இல்ல. குடிகார நாதாரி குடிக்காம எப்படி வளருது பாரு. அங்க யாரும் இல்லடா. ஆமா யாரும் இல்ல. இந்த வந்துச்சு. ஓ இவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்துட்டான். டேய் எப்ப நான் அதெல்லாம் சொல்ல வரல, பண்ணி போப்பா. அப்படி மாட்டி விடுற. மூடிட்டு ஊத்துறா. ஒரு நிமிஷம். இது புடி. யாரு ரம்யா போனா? நான் சரக்கு அச்சுன்னு வச்சுக்கேன், என் வாய் நம்ம இருக்கும். நான் யாருக்காவது போன் பண்ணி 7:30 கூப்பிடுவேன். அவன் என்ன தேடி வந்து அடி அடி நடிப்பான். அதனால இது உங்ககிட்ட இருக்கட்டும். நான் கேட்கும்போது கூட இதுக்கு நீ பேசாம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம்ல. வைக்கலாமே. இந்தா ஆஃப் பண்ணிட்டியா? குடிக்கலாம் வா. மச்சி 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 மச்சி. என்னடா உன் போன் அடிக்குது பாரு. அது என் போன் இல்ல, உன் பாக்கெட்ல இருந்தா அடிக்குது. என் பாக்கெட்லயா?
எத்தனை போண்டா வச்சிருக்க? இதுவா, நம்ம ஒரு gift ஷாப் போயிருந்தோம்ல, அங்க ஒரு ஓனா மட்டும் விட்டு போயிட்டான். சரி சைட் டிஷ்ஷா இருக்கும் எடுத்துட்டு வந்தேன். இப்போ மெயின் டிஷ்ஷே இதுதான். என்ன எடுக்க மாட்டானுங்க? அடிச்சிட்டே இருக்குடா. ஒருவேளை போன் தொலைச்சவனா இருக்குமோ? சரி பேசிதான் பாரு. எவனா இருந்தா என்ன, நமக்கு மப்பு ஏறட்டும், அதுக்கப்புறம் இவனை வச்சு செய்வோம். அப்படியா? ஓகே. வச்சு என்னடா சியஸ் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு வாட்டி சொல்லிக்குவோம். சியஸ். நான் தான் குடிக்க விடுறானு பாரு. அதானே, ஏன்டா இப்படி பண்ணிட்டே? சொல்லுங்க சார். எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நேத்து இங்க வந்தப்போ ரிசப்ஷன்ல ஏன் நம்பர் தான் எழுதினேன். அப்போ அங்க ரிசப்ஷனிஸ்ட் இருந்தாரு, பக்கத்துலயே வெயிட்டர் இருந்தாரு. அந்த என்ட்ரி ஃபார்ம்ல தான் நான் என்னோட மொபைல் நம்பரை எழுதினேன். அந்த இடத்துல வச்சுதான் நாங்க எங்க கிட்ட பணம் இருக்க விஷயத்த பத்தி பேசணும். அந்த கீதா ஃபேமிலி எப்போ வந்தாங்க செக் பண்ணுங்க. நேத்து ஈவினிங் 5 o'clock சார். அப்போ யார் இங்க இருந்தா? செல்வம்னு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருந்தார் சார். செல்வம். இப்போ எங்க அவரு? சார் சடனா ஒரு டெத் ஆயிடுச்சுன்னு கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்காரு. அவரோட போன் நம்பரும் அட்ரஸும் எனக்கு வேணுமே இப்போ. 1 minute சார். சார் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 99 438 35633 35633. ஹலோ மேடம், பர்சனல் லோன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நோ ஐடியா, தேங்க் யூ. மார்க்கெட்டிங் கால்ஸ். சரி விடு, உன் கதைக்கு வா. மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து லவ் ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் நல்லா தானே போச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை? பையனும் நல்லா இருக்கான்னு தான் சொல்ற. உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தமும் நல்லா தான் இருக்கும். யூ கைஸ் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். ரம்யா, நீ செம்ம லக்கி. லக்கா? லக்க பத்தி மட்டும் பேசாத. நானும் நினைச்சேன் நம்ம ரொம்ப லக்கி தான். ஆனா அந்த லக்கு எங்க போய் முடிஞ்சதுன்னு தெரியுமா? பேசு. ஹலோ தம்பி, இனோவா வண்டியோட டயர் வெடிச்சிருச்சு. அப்படியா? வண்டிக்கு ஒண்ணுல தம்பி, டயர் தான் மாத்தணும். சரி நான் வாங்கிட்டு வந்துறேன். தம்பி என்ன சாரி? இல்ல கார் டயர் வெடிச்சிருச்சான், அதான். நல்ல வேளை நம்ம அந்த கார்ல வரல. என்ன யோசிக்கிற? இல்ல போயிட்டு மறுபடியும் இந்த ஏரியா தான் வரணும். டயர் ரேட்டு இங்கதான் கம்மியா கிடைக்கும். அப்ப இங்கே வாங்கிடலாம். உனக்கு ஓகே இல்ல? ஓகே போலாம். ஒரு 2 minutes போயிட்டு வந்துறேன். ஓகே. ஃபோன் அட்டெண்ட் பண்றது கூட நம்ம கிட்ட பெர்மிஷன் கேக்குறான். எனக்கு இனோவா டயர் 2 வேணும். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா. ரம்யா, ரொம்ப லக்கி டி. ஆல் டன். நம்ம கிளம்பலாமா? யா. ஓகே. ஹரி, கேட்க மறந்துட்டேன். இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு போறோம்? அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நீ வரி பண்ணாத, சரியா? போலாமா? ஏய் மச்சான், இங்க பாருடா. இந்த மாதிரி சீன்லாம் நம்ம நாட்டுல தான் பார்க்க முடியும். வீடியோடா. ஒரு ஒருலாம் கலாய்க்கறாங்க. Your order, sir? Cappuccino. Okay. 1 club sandwich. Make it fast, sir. Sure. Ma'am. Thank you.
ஹலோ போயிட்டானுங்க. என்ன பேபி Hi. இப்படி வாய் பொளந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஹரி, உனக்கு லவ் ப்ரொபோசல் ஃபிளாஷ் மாப்னா என்னன்னு தெரியுமா? ஃபிளாஷ் மாப்பா? ஆ, எனக்கு தலை துடைக்கிற மாப்னா என்னன்னு தெரியும். தலையெழுத்து. நானே சொல்றேன். ம். நீ வர்றதுக்கு முன்னாடி அந்த டேபிள்ல ஒரு பொண்ணு இருந்தா. ம். இந்த ஹோட்டல் வெயிட்டர் வந்து அவகிட்ட ஆர்டர் எடுக்கும்போது சடனா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். எது? ஒருத்தன் தானா? இல்ல, இங்க ஃபுல் குரூப்பா ஆடினாங்க எல்லாரும். கேர்ள்ஸ் இருந்தாங்களா? 2 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அவங்களும் சேர்ந்து ஆடினாங்க பாரு. ம். வா, செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ம். அப்புறம் ஹீரோ என்ட்ரி. அவ அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்து அந்த பொண்ண பார்த்து ஆடினா பாரு ஒரு டான்ஸ். சான்ஸ் இல்ல. அப்புறம் ஒரு ரிங் எடுத்து ஃபுல் ஃபிளாஷ் பேக் டிராப்ல அந்த பொண்ணு கையில போட்டு ப்ரொபோஸ் பண்ணான் பாரு. செம்ம லக்கி தெரியுமா அந்த பொண்ணு. ரம்யா, நீயும் செம்ம லக்கி தான் தெரியுமா? இந்த மாதிரி எதனா ஆசை இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு. நான் உடனே தீர்த்து வைப்பேன். நீ யா. தீத்து வைப்ப? நீ எப்படி தீத்து வைப்பேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை இங்க வர சொன்னதே வேற ரீசன்காக. ஆனா இப்போ என் நல்ல மூட ஸ்பாயில் பண்ண விருப்பப்படல. பாய். ஏ ரம்யா, எந்த பாட்டு காட்டினாங்க? எந்த பாட்டு? இங்கிலீஷ் சாங் மேரி யூ. அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்காது. பாய். ஃபிளாஷ் மாப் தெரியாதா? சடனா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. குரூப்பா ஆடினாங்க எல்லாரும். ரெண்டு கேர்ள்ஸ் இருந்தாங்க. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் ஹீரோ என்ட்ரி. அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்து அந்த பொண்ணை பார்த்து ஆடினா பாரு ஒரு டான்ஸ். இனிமேதான் கிசாவே. ஒரு ரிங் எடுத்து ஃபுல் ஃபிளாஷ் பேக் டிராப்ல அந்த பொண்ணு கையில போட்டு ப்ரொபோஸ் பண்ணான் பாரு. இதான் அந்த ரிங். இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா தான் இருக்கான். அவனை பார்த்தே அவனுமே. ஏதாவது போட்டோ வச்சிருக்கியா? என்னது இன்ட்ரெஸ்டிங்கா? போட்டோ பார்க்கணுமா? தோ காட்டுறேன். காமி. யா. இது கேட்டோட செல்ஃபி எடுத்துக்கா. இது பாரு. இன்னும் பாக்குறியா இல்ல இது போதுமா? ஐயோ பாவம், இவன் போய் மாட்டிக்கிட்டானே. நான் அவனை இங்கே வர சொல்ல போறேன். அதான் கரெக்ட். $50,000 sir. Take it. Thank you sir. Sir, excuse me. What? இது எல்லாமே கள்ள நோட்டு சார். வேற கிட்ட குடியா. ஒரு நிமிஷம் இருங்க, என் மேனேஜரை கூப்பிடுறேன். குமார், மேனேஜர் இருக்கிறான். யோ, எல்லாமே கள்ள நோட்டியா? வாய ஓடிடுறான். என்னங்க போன்ல தலைவருங்க. அந்த விவசாய கட்டவங்க எந்த நேரத்துல கூப்பிடுறேன்? ஆமா, நான் போனை ஆஃப் பண்ணில வச்சிருந்தேன். நான் தாங்க எங்க அப்பா கூட பேசுறதுக்காக ஆன் பண்ணிட்டேன். சரி சரி, அட்டென்ட் பண்ணாத, அப்படியே வச்சிரு. ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணிட்டேன். லூசு.
கண்மான சிங்கமே ஆரடி தங்கமே உனக்கு எதிரிகள் இல்லை எங்குமே தரங்கட்ட தருதலையே கூறுகட்ட குப்பையே நன்றி கட்ட நானாரியே என்ன தலைவரை திட்டுறீங்க என்ன நொட்டீங்க என்னடே உனக்கு மட்டும் அடுக்குமணியில பேச தெரியுமா உன் பொண்டாட்டி என்னை பத்தி மானகட்டமா பேசிட்டு இப்ப அடுக்குமணியில ஆராதிக்கிறியோ அது அப்படி இல்லைங்க தலைவரே என்ன நொப்படி இல்ல இப்ப மேட்ருக்கு வர்றேன் நீ அனுப்பியே 2 பேரு அதுல ஒருத்தன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு இன்னொருத்தன் நம்பர் எனக்கு தெரியல நீ எங்க இருக்குன்னு தெரியல உன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு என்னடா ஆளுங்கட்சியோட சேர்ந்து எனக்கு சதி பண்ண வேலை பாக்குறீங்களோ என்ன தலைவரே நான் போய் உங்களுக்கு எதிராக சதி பண்ணுவேனா இப்ப உடனே அவங்கிட்ட பேசிட்டு உங்க லைன்ல வரேன் ஏய் இங்க வாடி போன் போட்டு தரேன் எங்க இருக்க குமாரன் கேளு இந்தா யாருப்பா ஹலோ ஹலோ எங்க இருக்க குமாரே உன் மக ஜலஜா குமாரு நானே செம்ம டென்ஷனா இருக்கிறேன் கடுப்பாத்தாத ஜலஜா நாங்களே பாம்பு காணும் டென்ஷன்ல இருக்கோம் அப்புறமா பேசு ஹலோ ஹலோ கட் பண்ணிட்டாங்க என்னடி சொன்னா என்னமோ பாம்பே கேக்க காணுமா பாம்பே கேக்கா ஏடி உளறற ஆமாங்க அவன் அப்படித்தாங்க சொன்னா ஆமா பேக்கரி காரனோட உங்களுக்கு என்ன சகவாசம் ஐயோ பாம்பே காணுமா என்னையா மேட்டர் முடிஞ்சதா தியாக செம்மலே கரையாத செங்கலே உழவரின் பொங்கலே வாழ்த்த வயதில்லை தங்களே அடுக்குமணியில பேசி கொல்லாதையா இன்னொரு தடவை நீ அடுக்குமணியில பேசுன அது வந்து தலைவரே வந்துட்டியா சொல்லியா அது வந்து பாம்பாக காணுமா தலைவரே போன வையா அப்புறமா பேசுறேன் பாம்பு வெடிக்காமலே செத்துட்டானோ அப்பா நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம் சரி கிளம்பு அழாத கீதா ஏதோ சத்தம் கேக்குது இரு நான் பாக்குறேன் ட்ரெஸ் பாத்தீங்களா? டவுட்டே வேணாம், உங்க குழந்தையோட ட்ரெஸ் தான். புரியல? போலீஸ் அங்க இருக்க கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? ஹலோ ஹலோ சார் சொல்லுங்கம்மா. ப்ளீஸ், எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல, எங்க ஹரிணி தான் முக்கியம். தயவு செஞ்சு இனி இதுல தலையிடாதீங்க. புரியுது, நாங்க தான் கூப்பிட்டோம். ப்ளீஸ் சார், இங்க இருந்து கிளம்புங்க. ஓகே. வேண்டாம் வேண்டாம், வேண்டும் வேண்டும். அதல்ல கோட்டடிக்கு சுகமே தனி இல்ல. ஆமா குமார். என்ன அவ்வளவு போலீஸ்? தெரியல குமார். அதான் சொன்னல, அவசரம் கடைசி நாள் போலீஸ் கடிபிடி ஜாஸ்தியா இருக்கும். குமார், நம்ம கையில தான் பாம்பு இல்லையா, நம்ம ஏன் பயப்படணும்? பாப்பா பக்கா அக்யூஸ் பண்ணிருக்கீங்க. போராட்டத்துல கலந்து வந்துக்கிறீங்களா? மதுவலுக்கு போராட்டமா? நாங்க குடிக்க வந்திருக்கிறோம். குடிக்க வந்துக்கிறீங்களா? சார் தெரியாம உழுவாங்க சார், உழுவாங்க சார். கூட்டு போப்பா. முன்னெல்லாம் படிக்கிறவங்க தான் மரியாதை இருந்துச்சு, இப்ப குடிக்கிறவங்க தான் மரியாதை இருக்கு போல. என்னெல்லாம் குடிய கெடுக்குவாங்க, இப்பெல்லாம் குடிகாரனை காப்பாத்து பத்தியா? கருத்து வந்து போதோ, வா கட்டிங் பண்ணலாம். குமாரு, ஒரு கட்டிங் போட்டதான் சரியா இருக்கும். சூப்பர்பா. அங்க இடம் இருக்கியா? குமாரு, என்ன நம்ம பேக் அடிச்சு போன பையன்பா. எங்கயா? அவனுங்களா? ஆமாப்பா. நீ போன் பேசும்போது அடிக்குன்னு சொன்னல. டேய், பேக் இருக்கியா? அது நம்ம பேக் தான்ப்பா. சரிவா, பிளான் பண்ணி தூக்குவோம். பணம் செலவு பண்ண தெரியுமா? எவ்வளோடா? சொத்தை அழிச்சிட்டாங்க. அதான் மச்சி பொண்ணுங்க. மச்சி, நீ சூப்பர்ரா. இப்படி எனக்கு சரக்குலாம் வாங்கி கொடுக்குற, ஆனா அந்த சரக்கு உள்ள போகும்போது எனக்கு அப்படியே ஃபீல் ஆகுது மச்சி. ஏண்டா? உன் லவ் இப்படி புட்டுக்கிட்டு நாசமா போயிடுச்சுல, அதை நினைச்சுதான். ஏண்டா கேக்குற? ஒரு நாள் வண்டியில வான்னு சொன்னான். நான் நம்ம இனோவா எடுத்து போனேன். நான் தெய்வமா நினைக்கிறத அசிங்கமா பேசிட்டேடா. ஐயோ, அப்புறம் எனக்கு தான் பொய் சொல்ல வராது, எனக்கு தெரியும்ல.
அதை வச்சு நான் வேஸ்ட் ஃபெலோ வர்த் இல்லாத ஃபெலோ நான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டேன். ஐயோ அந்த கொரியன் மூஞ்சி இவ்வளோ பண்ணிச்சா? யாரு கொரியாக்காரியா? கூட ஒரு கொய்யாக்காரி இருப்பல. சொல்லு. நம்ம ஹரஹர மகாதேவ்கி ரெசார்ட்ல மீட் பண்ணி பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஒரு 2 o'clock வந்துரு. பை. நாமா ஒரு 2 மணிக்கு ஏதோ ரிசார்ட்டுக்கு வரணுமா? அப்படி ரெசார்ட்ல வச்சு திருப்பி குடிக்கிற அளவுக்கு என்னது? எதுவும் இல்லடா. இப்பதானே போய் சொல்ல மாட்டேன். சொல்லு. சரி ஓகே. ஒரு நாள் அவ வீட்டுல எல்லாரும் திருப்பதிக்கு போயிருந்தாங்கண்ணா. நீ எவ்வளவு திருப்திப்படுத்த போயிட்ட? ஸோ வீட்டுக்கு போனா கிடைக்காதரா. பேசாம பெட்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு. என்ன வரை யோசிக்கிற? பெட்ரூம் என்ன? தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு. குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஓ, என்ன சாப்பிடுற? பாலா ஜூஸா? நீ என்ன மச்சா சாப்பிட்ட? தம்பி கண்டிப்பா அந்த போல பால் தான் குடிச்சிருக்கோம். நானும் அதான் நினைச்சேன். ஆறா நீங்களா? கதை செம்ம கில்மா இருக்குது. அதான் கேட்கலாம் வந்தோம். பாஸ் நீங்க தானே? வணக்கம் வணக்கம். நான் காஸ்டியூம் சான்ஸ்ல லீக் ஆயிட்டு போகுது. சும்மா உட்காரு. தம்பி காதல் தோல்வின்னு கேள்விப்பட்டேன். சுவாமியை தேடி ஒரு புனித பயணம் மேற்கொண்டிருக்கேன். நீயும் வரியா? டேய் யாருடா இவன்? கரடி ராஜா அம்பு யாரு பாஸ் உங்க சாமி? சாமியை பத்தி சாதாரணமா சொல்லக்கூடாது. பாம்பே கேர்ள்ஸோட ஒரு சூப்பரான சாங்ல தான் சொல்லணும். கமா ஜாயின் ஜாயின் ஜாயின். போலாம் வா. அவனே ஏன்டா அச்ச? உன் மேல கைய வச்சால? அவன் ஆண்ணுங்கிற பொண்ணோட குறுக்கு போய் அண்ணா அடிக்கதான் செய்வான். குச்சிக்கிறியா? எல்லாம் உன்னால முதல்ல வண்டி எடா. அவன் வந்துட போறான். எனக்கு என்னமோ கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து அடி வாங்குவான் போல. என்னடா ஸ்டார்ட் பண்ண சொன்னா முக்கிட்டு இருக்கேன். சரி இப்ப எங்க நெக்ஸ்ட் ரெசார்ட்டுக்கு தானே போனோம். இந்த பையன் போறாம இருப்போம். பைக்கு ரெசார்ட் போயிடலாம். இல்லையா? சிக்கிறாரு. யோ இது ரொம்ப போட்டுதா? அண்ணாமலை பாரு. இவனுங்களே தான். டேய் ஓட. ஏய் எங்கடா இருக்கீங்க? என்னைய ஒருத்த தள்ளி விட்டு போயிட்டானே. அவனை விடறடா. வாடா சீக்கிரம். போயா. ரெசார்ட்ட அப்படியே ஃபாலோ பண்ணி போ. யோ நீ வண்டி ஓட்டா. பேசாம நான் ஓட்டுவா. வணக்கம் மாரு. அவனே ஓட்டும். ஆமா இந்த ஆயாவோட சோத்த ஆட்டியே போடலாம். ஐயா செஞ்சீங்களே சொன்னீங்களா? டேய் அது இல்ல சோத்து சொன்னேன். வேணுமா? துட்டு கொடு. அப்பா 2000 ரூபாய். 2000 ரூபாய். இந்த கையே வச்சுங்க. சோத்துல கை. யோ வேகமா போயா. வேகமாலாம் போக முடியாதுப்பா. பின்னாடி ஃபுல்லா பேக்கா இருக்குது. கட்சிக்காரனுக்கு நான் தான் பதில் சொல்லணும். ஆயா சோத்துல கை. ஏய் 7 o'clock. சொல்லுங்க தலைவரே. நான் ஒருத்தர் ஒரு வேலையை முடிக்க சொல்லி கொடுத்திருந்தேன். அவன் அந்த வேலையை முடிக்காம என் போனை அட்டெண்ட் பண்ணாம எனக்கே ஆட்டம் காட்டுறான். அவன் யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க தலைவரே. அவன் ஆட்டத்தை நான் முடிக்கிறேன். அவனுடைய ஃபுல் டீடைல்ஸையும் வாட்ஸ்அப்ல உனக்கு அனுப்பியிருக்கேன். உலகத்துல அவன் எந்த மூலையில இருந்தாலும் அவனை இழுத்துட்டு வா. டேய் தலைவர் டீடைல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கிறா போல. என்னன்னு பாரு. இல்லையா வண்டியில லோடு ஜாஸ்தியா இருக்கு. வேகமா போக முடியாதுன்னா இப்ப இப்படி பிச்சுட்டு போய்கிட்டு இருக்க. பிச்சினு போனா கீழே எனக்கு பிச்சினு போவோம். பரவாயில்லையா? பாட வரும்போது டவுட் ஆனையா? கரும போய் தொலையா. டேய் என்னடா இவன் இப்படிங்கறான்? டேய் கீழே நம்பர் அனுப்பிச்சிருக்காரு பாரு. கால் பண்ணு. ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம். இந்த விசை மண்டைய போன் அடிக்குது. ரிங் போகுது. அப்படியே காதுல வை. காதுலையா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ நிறுத்து. நான் ஓட்டுறேன். நீ போன் பேசு. ஓகே. ஹலோ. ஹலோ. எங்கடா இருக்கிற? நீ எங்கடா இருக்கிற? நான் இங்க தான்டா இருக்கிறேன். அப்ப அங்கேயே இரு. நான் எங்க இருக்கேன்னு ஏன்டா கேக்குற? ஏய் உன் பேர் என்னடா? என் பேர் இருக்கட்டும். உன் பேர் என்னடா? என் பேர் 7 o'clockடா. ஷேவிங் பிளேடு.
டேய் ஷேவிங் பிளேடு உன்னை வச்சு எங்கெல்லாம் சேவ் பண்றேன்னு பாருடா. ஏய் யாரு சேவ் பண்ற? இப்போ இன்னைக்கு உன் கைட்ட நான் இருக்கறதா? ஏய் வேணாம். என்ன பேச விடுறா? ஏய் நீ பேச. ஹலோ, உன் பேர் என்னடா? நிம்மி. அது என்ன நிம்மி? ஏய் நிர்மல சுருக்கி தானே நிம்மி. அப்ப சுப்பிரமணியா இருந்தா சுருக்கி? ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? நான் தான் பேசிடுவேன், மரியாதை குடுறா. என்னால முடியல, நீ பேசுறா. அவன் போறான். ஏய் ராமு, ஏய் பைய குடுறா. ஏய் பைய குடுறா. போயா. ஏய் இப்ப என்ன பண்ண போறோம்? இருப்பா, அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். அப்பா போலாம். வர்றா போனமா கூட்டமா வந்தமான்னு. ஐயோ சரி ஏன்டா ஹெல்மெட் போடுற? ஓகே சார். இங்க பாத்தியா ஹெல்மெட் பிரச்சார பேருங்க. இவன் பேசுறது கேட்க கூடாதுன்னு எல்லாரும் ஹெல்மெட் போட்டுக்குவாங்க. வணக்கம் சார். ஏய் ஹெல்மெட் சார் நீங்க தான் ஹெல்மெட் போடுவீங்க கழட்ட சொல்றீங்க. வண்டி ஓட்டும் போது தான் போடணும், நிக்கும் போது போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது போடக்கூடாது. வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடியே போட்டுறணும். ஓட்டும் போது போட்டு கீழே வந்துருவோம். என்ன நக்கலா? உள்ள யாரடா பார்க்க போறீங்க? ஏண்டா யார பார்க்க போறீங்கன்னு கேட்டா உங்களுக்குள்ளே பாத்துக்கிறீங்க. யார தான்டா பார்க்க போறீங்க? ரம்யாவை பார்க்க. ரம்யாவை பார்க்க. ஒரு 2 minutes டைம் கொடுங்க சார், எங்களுக்குள்ள பேசிட்டு வந்துடுறோம். ஒழுங்கா சொல்ல. ரம்யாவை பார்க்க. ஏய் உண்மையை சொல்லல சொல்றா. வேணாம் சார். சார் இதுக்கு சார் கண்ணெல்லாம் எடுக்கிறீங்க? ரம்யா சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். இவனுக்கு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால பொருள்லாம் திருப்பி கொடுக்க போறான். அவ்வளவுதான் சார். உண்மைதான் சார். நீங்க ரியாக்ஷன் மாத்துங்க. போவல. தேங்க்யூ சார். கோவப்படாதீங்க சார், சிரிப்பு வருது. குமார் இப்படி போலாம். என்னாச்சு? என்ன சொன்னா கீதா? நம்ம குழந்தை ட்ரெஸ் வச்சு கொடுத்த பேக்ல 1 கோடி ரூபாய் வச்சு உடனே ரூம்க்கு வெளியில வைக்க சொன்னோம். அப்படி பண்ணோம். 20 minutesல நம்ம குழந்தை நம்ம கிட்ட வந்துருவான்னு சொன்னோம். எங்க நம்ம குழந்தை நமக்கு வேணுங்க. இந்த காசு எதுவுமே நமக்கு வேண்டாம். கொடுத்துடலாம். கண்டிப்பா கொடுத்துடலாம். இப்ப நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்க போகுது பாருங்க. ஐயா என்ன பண்ண போறீங்க? ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப பாருங்க. பண்ணுங்க. பாத்தீங்களா நம்ம பாஸ்டருடைய அற்புதத்தை? பாருங்க அவருடைய பவர் இறங்குது. இப்ப இன்னொரு இறங்க போகுது. நல்லா பாருங்க. இறங்கிடுச்சு. என்ன சாமி அவர் பவர் காட்டிட்டு பேசிட்டு இருக்கீங்க? போய் சொல்றான். அப்ப சும்மா பேசிட்டே இல்லாம வந்ததுக்கு ஏதாவது அற்புதத்தை பண்ணுங்க. யாராவது படுக்க வைங்க. சேரானந்தம் பத்மானந்தம். என் அன்பு பக்த கோடிகளே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். உங்களுக்குள் ஒரு அற்புத சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது. அது பாம்பு வடிவில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதை இப்பொழுது நான் வெளியே கொண்டு வர இருக்கிறேன். நீங்கள் பகவானை மனதில் நினைத்துக் கொண்டு தூக்குங்கள். நீங்கள் தூக்குவதை நான் மட்டும்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என்ன மட்டும் பாருன்னா அந்த பொம்பளை தூக்குறது ஏன்டா பாக்குற? அவன் என்ன தூக்குன்னு சொல்றது? இப்ப ஒரு நிமிஷம் பாரு. கையில் கிடைத்தவெல்லாம் தூக்குங்கள். வா. எல்லாரும்
பாருங்க விட்டுங்க போங்க. நீங்கள் தூக்குவதை பார்த்து பகவான் உங்களை தூக்கத்தை ஓய்வு பாத்தீங்களா? சும்மா ஹலோ எல்லாம் ரெடியா? ரெடி. சரி போ, நீ போடுறதுல எல்லாரும் செதறி ஓடணும். ஓகே. வாங்க வாங்க எல்லாம் வாங்க 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 சாமி ஆசார் யாராவது காப்பாத்துங்க. எதை பிடிக்க சொல்றாரு? ஒருவேளை பாம்பையா இருக்குமோ? நகருங்க நகருங்க, போலீஸ் போலீஸ். என்னடா ஒரு நியூஸ்? நீ சொன்ன மாதிரி தூக்கி நிக்குது பாரு. அதான் தூக்கிடுச்சேடா. இதுக்கு மேல எதடா தூக்க சொல்ற? ஃப்ராட் சாமியார. ஏய் அவன் தான் ஃப்ராட். ஏய் ஆனந்தா, அது பண்ணி சொல்லடா. இந்த கூட்டத்தை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டேன். நாகராஜா, நான் மறுபடியும் பாடத்தை கேட்க போயிடுறேன். என்ன விட்டு சாமி. ஐயோ ஐயோ பாம்பு பாம்பு. என்னடா ஓடுற? என்னடா பாக்கல காட்றா. வேணாம் சார், சொன்னா கேளுங்க சார். வேணாம் சார், வேணாம் சார், ஒண்ணு இல்ல சார். என்னடா இது? இதுக்கடா ஒண்ணு தோய்க்கா செட்டிய தொற்ற போறீங்க. வேணாம் வேணாம் சொன்னேன், அவசரப்படுத்தீங்க சார். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்னாச்சு? ஒரே டென்ஷனா இருக்கு. ஒண்ணு இல்ல, நீங்க படுங்க படுங்க. ம். நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா. என்னாச்சு இவருக்கு? எனக்கு ஒரே டென்ஷன்ல இருக்காரு. என்ன ஓவர் டென்ஷனா இருக்கு? காயத்ரி, டென்ஷனை புரிஞ்சுக்கம்மா. சீக்கிரமாம்மா. அப்படி என்னத்தான் கல்லூரியோ? அடச்சி, அட விவசாயிட்ட மனுஷா, இதுக்குதான் டென்ஷனா இருக்கு. சீக்கிரம் வான்னு சொன்னீங்களா? என்னடி சொல்ற? அங்க பாருங்க. என்னடி இவ்வளவு பெருசா இருக்கு? சீ, பாம்புங்க. ஐயோ, என்னங்க பண்றீங்க? பாம்புங்க அவ்வளவு பெருசா இருக்கும் போதே நினைச்சா அது உங்களுதான் இருக்காதுன்னு. ஏங்க, பாம்புங்க. பல சாதனைகள் படைத்த சரித்திரமே, மக்கள் கூட்டத்தின் சமுத்திரமே, உன்னை கண்டால் விலகி ஓடும் சரித்திரமே, உன்னை பார்த்தால் வருகிறது எனக்கு ஆத்திரமே, இனிமேல் இப்படி பேசினால் அடிப்பேன் மூத்திரமே. தலைவர் இப்படி சொல்றீங்க? இல்லையா ஐயா, உன்னை பிரச்சாரம் தானே இப்ப சொன்னேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? குரங்கு பிடிச்சிட்டு இருக்கியா? மனுஷன் தலைவரே, நான் புள்ள குட்டிக்கார, அதான் பயந்தீங்க. என்ன மொட்டை எங்களுக்கு புள்ள குட்டி இருக்கு. ஐ ஜாலி. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தரணிப்பா தலைவர். நான் சட்டத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீ சரக்க பத்தி பேசிட்டு இருக்கியா? நியாயமா இருக்காயா? தலைவரே, நீங்க வைக்க சொன்ன சத்தம் கரெக்ட் டயத்துல கேட்கும். எலெக்ஷன் எப்படி தள்ளி போகும்? நீங்க அடுத்த சிஎம். ஓகேயா, எதிர்கட்சிக்கார மீட்டிங்ல வெடிச்சா நம்ம வச்ச மாதிரி ஆயிடாடா? தலைவரே, இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது நம்ம எப்படி உயிர் வாழ்றோன்றதுதான். நம்ம 210 வருஷம் உயிர் வாழ்வோம்யா, அதுக்கு அந்த சத்தம் கேட்கணுமே. சத்தம் கண்டிப்பா கேட்கும். வெடிக்க போறது சிட்டிக்குள்ளதான். நம்ம தான் இங்க இருக்கோம்ல. நாம இங்க இருந்தா சிட்டிக்குள்ள வெடிக்கிற சத்தம் நமக்கு எப்படியா கேட்கும்? நம்ம கேட்கற சத்தம் வச்சிருக்கோம். பாயிண்ட். பாம்பு வந்துட்டு நீ பேசிட்டு இருக்க. ஓடிங்கப்பா. சத்தம் வைக்கிறவன் சத்தத்தோட போயிட்டு இருக்கான். சத்தம் இங்கே கேட்டுற போதுடா. ஆமா, கையில தான் தூக்கிட்டு போறான். அதான நான் சொல்லிட்டு இருக்கேன். போடா போ. இந்தா, நீ தந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எல்லாம் இருக்கு. கிஃப்ட் எல்லாம் ஓகே, நான் கொடுத்த முத்தம்லாம் எங்க? ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். அதான் கிஃப்ட் வாங்கிட்டு இல்ல, கொடுத்து நீ சும்மா இரு. நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி கொடுத்தேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு என் முத்தங்களும் வேணும். கொடு. எனக்கு தெரியும்டா நீ இந்த மாதிரி எல்லாம் கேப்பேன்னு. ஏன்னா நீ சூப்பர் ஸ்டார் ஃபேன் இல்ல, அதுக்குதான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஓ சொல்லு. நான் கிஸ் இவகிட்ட கொடுக்கறேன். நான் திருப்பி கொடுத்துறேன். ஏய், நீ கொடுப்பியா? கொன்னுடுவேன். நான் இவகிட்ட கொடுக்கறேன், நீ யார்கிட்டயாவது கொடுத்து அவன் கிட்ட கொடுக்க சொல்லு. ஓ மை காட். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வேணா என்கிட்ட கொடுங்க, நான் அவங்ககிட்ட கொடுத்துறேன். டெலிவரி சார்ஜ் கூட கிடையாது. ஜியோ ஆஃபரோட இது செம்ம ஆஃபருங்க.
மச்சான் 3 பேரை சேர்ந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணதை நான் பாத்துருக்கேன். ஐ லவ் ஹிம். 3 பேரா லவ் சொல்றது இதுதான் ஃபர்ஸ்ட். ஆனா 4 பேரை சேர்ந்து லவ் பிரேக்கப் பண்றதை இப்பதான் பாக்குறேன். பட் இட்ஸ் நைஸ் மேன். சரி நீ அது வாழ. சரி கூட. ஏய் என்னது இது? நான் எவ்வளவு எமோஷனோட கொடுத்தேன். அதே ஃபீலோட அதே எமோஷனோட நீயும் அவளுக்கு கொடு. எமோஷன். ஆமா ஆமா. ஃபீலா. ஐயோ அதே ஃபீல் கண்டிப்பா வேணுமா? யா கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல நான் கோச்சு பாயினோ. அதே ஃபீல். ஹலோ இப்போ ரிட்டர்ன் கொடு. ஓ இந்த கேம்ல இதெல்லாம் வேற இருக்கா? ரிட்டர்ன் தானே. இல்லனா இருக்கு வா. ஓய் எமோஷன் ஃபீல். நீ கால்லாம் தூக்காதடா. காலெல்லாம் தூக்குறானே. எங்க அந்த கால்லாம் வேணாங்க. நான் எப்படி கொடுத்தனோ அப்படியே கொடுப்பான். குடுறா. குமாரே செம்ம மேட்ருப்பா. குமாரே கையை வச்சு தள்ளாதப்பா. நான் எங்கப்பா கையை வச்சு தள்ளேன்? அதுக்குதான் சொன்னேன் பொருளை முன்னாடி சொருகி வைக்காதன்னு. கேட்டா தானே நான் பொருளை எடுத்துட்டு வரலப்பா. இந்த கிஸ் மட்டும் தான் கொடுத்தியா இல்ல இந்த லிப் கிஸ்ல ஏதாவது போயிருக்கா? அதெல்லாம் கணக்கே இல்லாம போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த லிப் கிஸ்ல 4-5 போயிருக்குல்ல, நீங்க அதையும் கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரம்யா இவ்ளோ பெரிய ஃபிளாஷ்பேக்ல இதெல்லாம் சொல்லவே இல்ல. நம்ம கேவா வேணாம் சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, லிப் கிஸ்லாம் வேணாம். ஒரு லிப் கிஸ்க்கு பதிலா 2 நார்மல் கிஸ்ஸா கொடுத்துருங்க, நாங்க பிரிச்சு எடுத்துக்கிறோம். இந்த சேல் ஆஃபர்லாம் இங்க இல்ல. ஆச்சி புடிச்சி ரெசார்ட்டுக்குள்ள எம்எல்ஏ எல்லாம் வைக்கலாம்னு பார்த்தா இவங்க எங்க போ? கோமாளிக்கு இங்க இருக்கிறாங்க. ரம்யா சீக்கிரம் முடிச்சிரு ரம்யா. சத்தேங்கம்மா. பாரு சத்தத்தோடுப்பா. சத்தமே இல்லாம இங்க ஒரு மேட்டர் நடக்குது. அத பாருப்பா. இவனுங்களை விட்டு சத்தத்தை வைக்க சொன்னா முத்தத்தை பார்த்துட்டு இருக்கானுங்க. தலைவரே சத்தம் இங்க இருக்கு. கடவுளே நன்றி. எடி 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 எடி. தலைவரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னம்மா? நல்லா இருக்குல்ல? ஆமா. 2 நிமிஷம் பாத்துட்டு போலாம். எதுக்குமா 2 நிமிஷம்? டாக்ஸ் கூட கிடையாது. ஒரு 10 நிமிஷம் பாத்துட்டு போங்க. ஐயோ காண்டாமிருகத்துக்கு வெறி புடிச்சிருச்சு. போலீஸ் போலீஸ். ஒரு பாம்புறாங்க. இப்ப போலீஸ் புரியலப்பா. எல்லாரும் ஓடுறாங்க. சரிவா நம்மளும் போலாம். பேங்க காணுவோம்பா. எவனோ தூக்கிட்டு ஓடி இருக்கான்பா. பாப்பா தரலாம். சரி வா. ஏய் இந்த கிஸ் கொடுத்ததெல்லாம் போதும். இப்போ நான் கொடுத்த கிஃப்ட்ஸ்லாம் தா. அந்த வாட்டர் ஜெட்டி திருப்பி குத்துறா. அந்த பேக் எடு. இப்படி. இதெல்லாம் வாங்கி கொடுத்த. என்னது இது? இது எப்படி வந்துச்சு? டேய் என்ன பார்த்தா நீ தான் எடுத்துட்டு வந்த? ஆமா. இது பேக் தானே? அதே பேக் தான். என்ன புதுசா ஜிப் இருக்கு? ஐயோ அட பாவி. பிரேக்கப் ஆயிடுச்சுனா பாம் வெச்சு சாவடிக்க போறியா? அதெல்லாம் தாண்டி இப்போ பாம் வைக்கறால போறீங்களாடா? இந்த பிளான் என்கிட்ட சொல்லவே இல்லையடா. அட விடுறாயப்பா. பாம் என்னாச்சு? அது என்ன? நான் பாம்பை பார்த்துட்டேன். பாம்பை பார்த்துட்டியா? பாம்பு அங்க ஷோ பண்றேன் இங்க ஷோ பண்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரெசார்ட்ல ரூம் போட்டு இந்த வேலை தான் பண்றியா நீ? இதோ பாரு ரம்யா, என் தொழிலை பத்தி மட்டும் தப்பா பேசாத. ஆமா ஆமா
உன் தொழில் என்னதான் இப்ப தெரிஞ்சு போச்சு. நீ மட்டும் பெரிய யோகியமா? அன்னைக்கு அவனை கோவில்ல பார்த்தது பத்தாதைக்கு பாத்ரூம்ல வேற போயிருக்க. அப்புறம் நடு ரோட்ல சிச்சி சிச்சி சி எனக்கு சொல்லவே கேவலமா இருக்கு. எது கேவலம்? அவன் ஏன் ஆளு. நான் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பார்க்கலாம். ஆனா நீ போயிட்டு வாடி. போடி போடியா மேக்கப் போட்டு ஊரெல்லாம் அலைய வேண்டியது. எவன் கிடைப்பான்னு பாக்குறதுக்கு. வா நம்ம வெளிய போய் பேசுவோம். எதுக்குடா இப்ப அடிச்ச? பணம் தலைவரே. பணம்? ஏண்டா சிஎம்ஐ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பணத்தையே சுருட்டலாம் நினைக்கிறேன். கேவலம் இந்த பேக்ல உள்ள பணத்துக்காக என்ன அடிக்கியா நீ? என்ன அடிக்கியா நீ? இல்ல தலைவரே, வந்த வரைக்கும் லாபம். எலெக்ஷன்ல டெபாசிட் போயிருச்சு. கூட வச்சிருந்தா வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. அப்படியே ஆயிட்டாலும் கொரியாக்காரிக்கு சட்டை அந்த ஊரே வேடிக்கை பாக்குது. பாகுபலி வார கூட பெருசாகுதுடா. கட்டாத பரம்பரை குடிகாரங்களை மிஞ்சிட்டீங்க. அப்பா இன்னும் குடிச்சதுல சுச்சா முட்டின்னு வருது. நான் போறேன், நீ பாத்துக்கோ. பாரு எனக்கு அவசரமா தான் வருது. இதுக்குள்ள வந்து தொலை. டயர்ட் ஆகுது. Don't cry baby, don't. Come. அவளை மரியாதையை விட்டுரு, இல்ல இவனை போட்டுருவேன். ஏய் ஹரி, என்னடா பாத்துட்டே இருக்க? சினிமால வர ஹீரோ மாதிரி அவனை தூக்கி போட்டு பேசி. நான் ஹீரோலாம் கிடையாது. அதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்காது ரம்யா. நீ திரும்பி பார்க்காம பேசிட்டு இருக்க. அவனை பாரு, சுங்கி மாதிரி. சார் அந்த அளவுக்கு வரல சார். அவன் இப்படி பதுங்கறதே உன் மேல பாயறதுக்கு தான்டா. அவனோட பாய்ச்சல்ல நீ பஞ்சர் ஆக போற பாரு. சீ வாய்முறி. இவனை முடிச்சிடுறது. முடிஞ்சா செய்டா பாப்போம். அவனை நீ முடிக்க போறியா? ஏண்டா துட்டு செலவு பண்ணி பிரியாணி சரகு வாங்கி கொடுத்து 30 கிலோமீட்டர் டீசலை போட்டு வந்தா நீ செய்ய போறியா? அவனை நான் ஃபர்ஸ்ட் செஞ்சுக்கிறேன், அப்புறம் அவனை நீ செய்ய புரியல. குமார் நம்ம பேக்கு அவன் ஸ்பைக்கு ஏய்பா போயா கட்டி பூச்சு ரெண்டு பேக்கிங்கயா பேக்கிங்கயா சொல்லியா? ஓகே நான் பாத்துறேன். என்ன சொல்ற? எடுக்க சொல்றேன்யா. ரெண்டு மண்டையில எங்க போச்சுன்னு தெரியல. பேக் என்னடா பண்ணி? பாவிங்களா, பேக்க கொண்டு வந்து இஞ்சி வச்சுட்டு போயிட்டீங்களா? பாரு, ஆனா ஷாக் ஆவார். எல்லாம் 500 நோட்டுப்பா. இப்பதானே 2000 நோட்டு பார்த்தேன். இதுவும் கள்ள நோட்டியா? வா அப்புறம் பேசுறா. பேசுன பேச்சுக்கு அவனுக்கு மட்டும் கையில கட்டானு வச்சுக்கோ. அப்படியே அவனுக்கு அவனுங்களா பாரு. அவன் வச்சான் அவனுங்களா. எதுக்கு போய் நம்மள தொத்துறானுங்க? தெரியலையேப்பா. போறியாப்பா? பெரிய பிரச்சனைப்பா. எனக்கும் பெரிய பிரச்சனைப்பா. ஏய், நம்மள செய்யறதுக்கு ஆளை இட்டு வந்துறான்டா. ஏய், அவளே செய்ய வேண்டாம். ஏய், ஓடிவா. எஸ்கேப். பைக். இதவா, ஜோஜிக்கு நம்ம பேக் எடுத்துக்கோ. வராங்க. யோ, இத கையிலே வச்சிட்டு என்னையா பண்றது? யோ, அந்த பேக் எடுத்து வை. மேக்கப் பேக். உள்ள போடு. சீக்கிரம் வா. என்ன முடியும்? ஆயா, மத்த பாம்புகளை பிடிப்போம். சரி வா போலாம். யோ, பிரியா. அம்மா, இந்தாம்மா பாம்பு. இன்ஸ்பெக்டர் கொடுத்துரு. அப்புறம் நாங்க தான் பிடிச்சோன்னு சொல்லி கொடுமா. நீ நல்ல பேர் வாங்கிடாத. திருப்பி முதல்ல இருந்தா. பெரிய பிளான் பண்ணு ஸ்பைக்கு. Attention!
இடி எங்க பார்த்தாலும் இந்த பேக்கா இருக்கையா? என்னடா மறுபடியும் பேக்க மாத்தி வச்சிருக்கீங்க? உள்ள இருந்து பீப் சாங் கேக்குது. என்ன அடியில ஜிப்பு வச்சிருக்காங்க? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. யோ என்ன ஏன் முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து இருக்கு? பேக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல சார். சொல்றா. பாம்பு சார். பாரியா இவன் பிடிச்சு கொடுத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு பாக்குறான். இது எங்களுது விடியா? சார் கன்ஃபார்மா சார்? கன்ஃபார்மியா? ஏதாவது பிரச்சனை இருப்போம். பிரச்சனை எல்லாம் நாங்க பாத்துக்கறியா? வைத்தியங்க நான் பாம்புன்னு சொல்லியிருக்கேன். இவங்க என்னடா நாங்க அதைத்தான் தேடி வந்தோம்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நம்ம இங்க இருந்தாலும் நம்ம உயிருக்கே ஆபத்தாயிரும். என்ன மறுபடியும் அதே பேக்க வச்சு இன்னொருத்தர் அடிக்கிறான்? எஸ் சார். இப்ப எதுக்கு நீ சல்யூட் அடிச்ச? அடுத்த சிஎம் நீங்க. அதான் ஓட்ராயன் தெரியாமலே பெருமைப்பட்டுக்கிறது இல்ல இல்ல. வரேன் சார். வரேன் சார். நான் சிஎம்னு ஊரே நம்புது. இறங்கிரும். சீக்கிரம் தரையா. பண்டலூர்காரங்க இங்க நிக்கிறானுங்க. அரிய வகை மிருகங்களா? ஏண்டா கத்துற? பாம்பா பாம்பா? டேய் நானே ஏற்கனவே பாம்பு டென்ஷன் வந்துட்டு இருக்கேன். பாம்பு போய் பாம்புன்ற. இதுக்குதான் ஒரு தலையில 2 முட்டை இருந்தா எப்படி மூளை வேலை செய்யும்? இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லடா. நானே வீட்டுக்கார்ட்ட போய் கொடுத்துரு. திறந்து பார்க்காத. ரூம் நம்பர் 115. அப்படி என்ன இருக்குன்னு வீட்டுல கொடுக்க சொல்றான். பாத்துடலாம். ஹை பாம் பேக். இதே அண்ணா வீட்டுல கொடுக்க சொன்னாரு. செல்வனுக்கு ஒன்னும் ஆகல. Thank you so much. It's okay. இப்ப கிடைச்சிட்டால பாத்துக்கோங்க. Bye. இது ஹரியா அடிக்க வந்தவங்களாச்சே. ரம்யா எஸ்கேப். சார் பேக்க சார். என்ன அது? பாம்பு சார். பாம்பா? நீங்க தானே சார் பிடிக்க சொன்னீங்க? நான் எப்பயா பிடிக்க சொன்னேன்? வேற எங்கேயாச்சும் வையா போயா. சார் புடிங்க சார், கஷ்டப்பட்டுருக்கோம்ல. போ மிச்சம் உள்ள பாம்பை போய் பிடி போ. ஓகே சார். பாம்பு இவ்வளவு வெயிட் இருக்காதே. பணம் அந்த குழந்தையோட அப்பா அம்மா செக் இன் பண்ணும்போது ரிசப்ஷன்ல பேப்பர் படிச்சிட்டு இருந்தவன் கையில இருந்தது ப்ளூ கலர் பேண்ட். அதே மாதிரி நம்ம ரூமா என்கொயரி பண்ணும்போது ரெகுலர் கஸ்டமர்னு சொன்னவன் கையில இருந்தது ப்ளூ கலர் பேண்ட். பணம் பேக்க தூக்கிட்டு போனவனோட கையில இருந்தது அதே ப்ளூ கலர் பேண்ட் தான். அப்படின்னா இந்த ரெகுலர் கஸ்டமர் தான் கிட்னாப்பர். தலைவரே பாம்பு வைக்கிறதுக்காக ஸ்டேஜ் மேல நிக்கிறாரு. ஆனா பாம்பு நம்ம கையில இருக்குது. நாம போய் ஸ்டேஜுக்கு பாம்பு வைக்கிறோம். பாம்பு எப்படியா பாம்பா மாறிச்சு? குமாரு பேக் நம்ம கையில இருக்குது. தலைவரும் கரெக்ட் டைம் வந்து ஸ்டேஜ் மேல நின்னுட்டாரு. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. கீழே குசு குசுன்னு சவுண்ட் கேக்குது. நான் போடலடா. நீ போட்டுட்டு வெளியே மேல போறியா? டேய் உன் பேர் இடிக்குது பதிலா வெடி நிமித்தி வச்சுக்கோ. தலைவரே ஸ்டேஜ் கீழே சவுண்ட் கேக்குதுன்னு சொல்றேன். தள்ளு. மணி இப்ப 4:29 ஆகுது. இல்ல ஸ்பைக்கு மணி 4:30. குமாரு என் கடையில மட்டும் 4:29 ஆகும்போது உன் கடையில மட்டும் எப்படி 4:30 ஆகும்? ஆமா உன் வாட்ச்ல வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். அதான் பாஸ்டா வருது. எல்லார் வாட்ச்லயுமே
100 தான் 1 நிமிஷம். எப்படி கண்டுபிடிச்ச முடியா? இந்த ஸ்பைக் மூலக்காரன் தான். பண்ணீங்க உரும சவுண்ட் கேக்குது. தலைவரே ரொம்ப வயசு. அவங்களே தான். கிளம்பு 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 கீழ போ கீழ போ 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 60 100 100 60 100. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாமேங்கடா. அதுதான் ஒரு சந்தேகம் தலைவரே. என்ன? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்? அட சொல்லுங்க தலைவரே. என்ன பாக்குறேன்? 90 ஏய் அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாரியா. 100 பா. 100. டேய் நைட் அடிக்கிறதா 90 இப்ப 60 தான்டா. சூர்யா நடிச்ச படம் சூப்பரா இருக்கு. என்னடா 4 லூசுக்கு மத்தியில 5வது ஒருத்தன் வந்திருக்கான். யாரா நீ? 100. தலைவரே ஏன் அழுகுறீங்க? கன்ஃபார்மா 90 தான். தம்பி நீ போய் பாரு. நான் போலீஸா சார்? பாரு போ. 120. கும்பிலிக்கு பிலாப்பி டேய் மென்டலுங்களா எதுக்காக நம்பர் சொல்லுங்க நானும் ஒரு நம்பர் சொல்றேன். டேய் உன் லக்கி நம்பரே சொல்றா. 7 பா 100 பா. 60 60டா. என்ன நடக்குதுங்க? இன்னும் 2 நிமிஷத்துல பாம்பு அடிக்க போகுதுடா. டேய் போலீஸ் என்ன செஞ்சு காப்பாத்து. ஏய் ஜட்டி கடிச்சதுடா. அப்ப பாம்பேக்கு என்னம்மா குழந்தை கிடைச்சது ஹாப்பியா? ஆமா சார். அப்ப இந்தாங்க டபுள் ஹாப்பியா இருங்க. உங்க பணமும் கிடைச்சாச்சு குழந்தையும் கிடைச்சாச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒன் போட்டோ. கமான் கமான் பிரஸ். கரெக்டா தான் இருக்கு. சரி ஓகே, கிஃப்ட் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன். மொத்தத்தையும் திருப்பி கொடுத்தாச்சு. இப்போ பிரேக்கப் பண்ணிக்கலாமா? அதை எப்படி பிரேக்கப் பண்ண முடியும்? இன்னும் 1 பேலன்ஸ் இருக்கு. என்ன? நீ என்ன எப்படி முதல் தடவை பாத்தீங்களோ அதே மாதிரி நானும். தெரிஞ்சிச்சு நீ இதுக்கு ஒரு செம பிளான் வச்சிருப்ப. நீ இவகிட்ட நான் உங்களை நான் வேணா இவகிட்ட பரவாயில்ல மச்சி. சரி விட மச்சி, பார்ட் 2ல பாத்துக்கலாம். Sorry, one more. 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 One more. Yeah, correct. Sorry, one more. And the last dialogue, tappa puch.